வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பெருங்கருணையும் பேரருளும் என்றென்றும் நின்றிலங்கட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். தாய்ச்சபை பேரியக்கம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக சட்டமன்ற தேர்தல் பணிக்குழுவினர் மாநாடு மிகச்சிறப்பாக தொடங்கப்பட்டு பல்வேறு அமர்வுகளும் நிறைவடைந்து நிறைவு அமர்வு நடைபெறுவதற்கு முன்பாக தேர்தல் விதிமுறைகளும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பிலான இந்த அமர்வு இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய தனி மரியாதைக்குரிய தலைவர் முனீருல் மில்லத் பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் ஒரு நீண்ட சிகிச்சை பெற்று நம் எல்லோருடைய வேண்டுதலை துவாவை வல்ல அல்லாஹ் அங்கீகரித்து மீண்டும் சமுதாய பணிகளை தொடர்வதற்குரிய அரிய வாய்ப்பினை வழங்கி இன்றைக்கு பொதுக்குழுவிலும் தலைமையேற்று மாநில மாநாடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெரு நிகழ்விலும் தலைமையேற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் இருக்கிறான். வல்ல அல்லாஹ்விற்கு முதற்க நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்றுவதற்கு நீதியரசர் அருமை சகோதரர் மாண்புமிகு GM அக்பர் அலி சாஹிப் அவர்கள், வழக்கறிஞர் திருமிகு செந்தூர் பாண்டியன் அவர்கள், ஆடிட்டர் திருமிகு R சுப்பிரமணியன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் KM முகமது அபூபக்கர், மாநில பொருளாளர் சகோதரர் MSA ஷாஜஹான், நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் நவாஸ்கனி மற்றுமுள்ள மாநில மாவட்ட பல்வேறு அணிகளினுடைய நிர்வாகிகள்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய சட்ட விதிமுறைகள் என்ன, அரசியல் மரபுகளை எப்படி காத்து நிற்பது, நாம் மிக மிக கவனத்தோடு நம்முடைய இலக்கை நோக்கி எப்படி அந்த பணிகளிலே பயணிப்பது என்பதனை தலைப்பாக கொண்டுதான் இந்த அமர்வில் உங்களோடு பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட இருக்கின்றன. சட்ட ரீதியாக இந்த தேர்தலை நாம் எப்படி நம்முடைய பணிகளின் மூலம் சந்திக்கப் போகிறோம் என்பதனை மரபு வழியாக நாம் பேசுவதை விட விதிமுறைகளை எப்படி கவனத்தில் கொண்டு நாம் ஆற்றிட வேண்டும், நம்முடைய இலக்கை எப்படி எய்திட வேண்டும் என்பதனை நீதியரசர் அவர்களும் வழக்கறிஞர்களும் இங்கே எடுத்துரைப்பது சாலச் சிறந்ததாக இருக்கும். ஆனாலும் துவக்க உரை என்கிற காரணத்தினாலே நம்மவர்களுக்கு மத்தியிலே சில தகவல்களை மாத்திரம் உங்களோடு உங்களுடைய நினைவுக்கு பகிர்ந்து கொள்வது என்னுடைய கடமை என்று நான் எண்ணுகிறேன். பல்வேறு காலகட்டங்களிலே சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் என்று பல்வேறு தகவல்களை கடந்து நாம் தேர்தல்களை கடந்து வந்திருக்கிறோம். எல்லா தேர்தல்களையும் நாம் சந்திக்கிறோம்.
ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் பணியாற்றுகிற போது நாம் சந்திக்கக்கூடிய சவால்களிலிருந்து எப்படி நம்மை மீட்டெடுத்து வந்து நம் இலக்கை நோக்கி பயணித்து நாம் அடைய வேண்டிய புள்ளியை அடைவது என்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் கூட அதிலிருந்து பெற்ற பாடங்களை இனி வரக்கூடிய தேர்தல்களில் பயனுள்ளதாக ஆக்கி கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை. அதிலே நாம் மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். வேண்டுமென்றே என்ற பொருள் அல்ல, அதிலே அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய உள்ளுணர்வை நாம் பெற்றிருக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் முஸ்லிம் லீக் பேரியக்கம் எப்போதும் ஒரு கூட்டணியிலே அங்கம் வகித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் நம் சமுதாயத்தின் சார்பாக நாமே தனியாக நின்று விட்டால் என்ன என்றெல்லாம் கூட உணர்ச்சி ததும்ப நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே தான் பேசக்கூடிய நம்மவர்களுக்கு மத்தியிலே அதை முற்றிலுமாக புரிந்து பேசுகிறோமா என்ற எண்ணம் கூட ஏற்படுவதில்லை. அதற்கு மிக முக்கிய காரணம் யதார்த்தமாக இருக்கக்கூடிய உண்மை நிலைகளை நாம் உள்வாங்குவது கிடையாது. நாம் அப்படி தனியாக ஏன் நிற்கக்கூடாது என்பதை கூட கேரள மாநிலத்தை உதாரணமாக வைத்து பேசுவதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். பூகோள ரீதியாக கேரள மாநிலத்திலே இருக்கக்கூடிய தொகுதிகள், அந்த தொகுதிகளிலே முஸ்லிம் சமுதாயத்து மக்கள் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் தனியாகவே நின்று தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருமையானால் எத்தனை தொகுதிகளில் நம்மால் வென்று காட்ட முடியும் என்கிற யதார்த்தமான உண்மை நிலை இருப்பது உண்மைதான். ஆனால் தமிழகத்தில் அப்படி இருக்கிறதா என்றால் இல்லை. பல்வேறு தொகுதிகளிலே முஸ்லிம் சமுதாயத்தவர்களுடைய வாக்குகளின் எண்ணிக்கை 20%, ஏன் 25% கூட ஒரு சில தொகுதிகளிலே இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு அல்லது ஒரு கூட்டணியினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இந்த வாக்குகள் எல்லாம் அமைய பெறுமே தவிர தனிப்பட்ட முறையிலே ஒரு தொகுதியில் கூட முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மொத்த எண்ணிக்கை வாக்காளர்கள் என்று பார்க்கிற போது கேரள மாநிலத்தை போல நாம் அந்த தேர்தலை சந்திக்க முடியாது. இது யதார்த்தம். பல பேருக்கு தெரிந்தாலும் கூட சிலருக்கு இன்னும் அது புரிவதில்லை. ஆக கூட்டணியினுடைய ஒரு தலைமையிலே நாம் அங்கத்தினர்களாக பங்கு பெற்று பல்வேறு தேர்தல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திப்பது என்பது மிக மிக பெரிய ஒரு போராட்டக்களம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மத காழ்ப்புணர்ச்சிகளை தூண்டக்கூடிய சக்திகளுக்கு மத்தியில், பாசிச சக்திகளுக்கு மத்தியிலே, வகுப்புவாத வெறியை தூண்டுகிற சக்திகளுக்கு மத்தியிலே, அவர்களுக்கு அடிபணியக்கூடிய, அவர்களுடைய கை விரல் அசைவுக்கு அடிபணியக்கூடிய வகையில் எல்லாம் இருந்து செயல்படக்கூடிய மாநில அரசுகளுடைய செயல்பாடுகளுக்கு மத்தியிலே நாம் இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறோம். சமூக நீதியை நிலைநாட்டி இந்திய தேசத்தினுடைய இறையாண்மையை தூக்கி பிடித்து மத நல்லிணக்கத்தை தழைத்தோங்க செய்யக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி இப்பொழுது இருக்கிறது. அதிலே ஒரு முக்கிய அம்சமாக இடம்பெற்றிருப்பது நம்முடைய பேரியக்கம் தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். இன்றைய காலகட்டத்தில் இந்த கூட்டணியோடு சேர்ந்து பயணிப்பதில் பல்வேறு கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து எத்தகைய பாரபட்ச உணர்வுகளுக்கு இடமில்லாமல் ஒரே இலக்கு, தமிழகத்தில் மத காழ்ப்புணர்ச்சிகளை தாண்டி
வகுப்புவாத உணர்வுகளுக்கு தன்னை பலியாக்கி கொண்டு மத்தியிலே ஆளுகின்ற பாசிச சக்திகளுக்கு எல்லா வகையிலும் தலைகுனிந்தவர்களாக போகக்கூடிய ஊழல் காட்டாட்சி தருவார் என்று வர்ணனை செய்யப்படக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை இந்த மாநிலத்திலிருந்து அகற்றி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடைய வேட்பாளர்கள் எல்லாம் வென்று திமுக தலைமையிலான ஆட்சி இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் அமையப்பெற வேண்டும் என்கிற ஒரே இலக்கை நோக்கி நாம் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. சென்ற சட்டமன்ற தேர்தலை போன்று அல்ல. எனவே கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் அவரவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அந்த எண்ணிக்கைக்குரிய இடங்கள் கிடைக்கப்பெறாவிட்டாலும் ஒரு சமரச முடிவின்படி ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்து எல்லா கட்சிகளுக்குமான உரிய இடங்கள் தரப்படும் என்கிற நல்ல செய்தியினை நம்முடைய தலைவர் அவர்கள் காலையிலே பொதுக்குழுவிலே பேசுகிற போது மிக மிக விளக்கமாக எடுத்துரைத்தார்கள். எனவே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கப்படவில்லை. கூட்டணி தலைமை நிச்சயமாக நம்மை ஓரிரு நாட்களிலே அழைப்பார்கள். நம் கட்சியின் சார்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு தலைவர் அவர்களுடைய சரியான வழிகாட்டுதன்படி திமுக தலைமையிலான அந்த குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்தி நமக்குரிய இடங்களை இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக பெறுவோம். இந்த தேர்தலிலே எத்தனை எண்ணிக்கை நமக்கு கிடைக்கப்பெறுகிறது, எத்தனை இடங்களிலே நாம் போட்டியிடப் போகிறோம் என்கிற ஆவல் மிகுதியாக இருந்தாலும் அதைவிட ஒரு படி அதிகமான பார்வை என்பது இந்த நாட்டில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி நீக்கப்பட்டு திமுக தலைமையிலான ஆட்சி உருவாக்கப்பட வேண்டும், நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான இலக்கு. எனவே திமுக தலைமையிலான தமிழகத்தினுடைய புதிய ஆட்சி மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தன்னுடைய இலக்காக கொண்டு இந்த தேர்தலை நிச்சயமாக சந்திக்கும். அதுதான் நம்முடைய முதல் கட்ட பார்வை. அந்த பார்வையினுடைய பணியின் நீட்சியாகத்தான் நம்முடைய பங்களிப்பில் எத்தனை வேட்பாளர்கள் களம் காணப் போகிறார்கள், அத்துணை வேட்பாளர்களும் வென்றெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திலே நுழைந்து நம்முடைய சமுதாயத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதிலும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதிலும் தமிழக மக்களுடைய வாழ்வுக்கும் நலனுக்கும் தன்னுடைய ஆழமான அழுத்தமான குரலை கொடுப்பவர்களாகவும் நிச்சயமாக இருப்பார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அத்தகைய சிறப்பான வழிகாட்டுதல் நம்முடைய தலைமையிலிருந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த நேரத்தில் நான் ஒன்றை உங்களுடைய நினைவுக்கு சொல்லிக் கொள்வேன். தலைவர் அவர்கள் காலையிலே பேசுகிற போது சட்டமன்ற தேர்தலிலே இடங்கள் கிடைக்கும், ஆனால் வேட்பாளர்கள் என்று யாரை நாம் தேர்ந்தெடுப்பது என்கிற குழப்பமான நிலை இருந்த காலம் ஒன்று இருந்தது. இன்றைக்கு நம்மிடத்திலே தேர்தல் களத்தை சந்திப்பதற்குரிய திராணி உடையவர்கள், தகுதியுடையவர்கள், ஆர்வமுடையவர்கள், ஆற்றல் பெற்றிருக்கக்கூடியவர்கள் ஏராளமான எண்ணிக்கையிலே இருக்கிறார்கள். ஆனால் கிடைக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை மிக மிக சொற்பமாகத்தான் இருக்க போகிறது. ஆனால் இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் சரியான முடிவின்படி பல்வேறு பரிசீலனைகளை உள்வாங்கி எத்தகைய பாரபட்சத்திற்கு இடமில்லாமல் ஒரு வெளிப்படை தன்மையோடு கிடைக்கப்பெறுகிற தொகுதிகள் எதுவென்றே தெரியவில்லை, தெரிந்துவிட்ட பிறகு அங்கே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நம்முடைய வேட்பாளர் யார் என்பதனை தலைவர் அவர்களும் எல்லோரிடத்திலும் கலந்து ஆலோசித்து
எது சிறந்தது என்பதனை பார்த்து யாரை நிற்க வைத்தால் இந்த இயக்கத்திற்கும் சிறந்ததாக இருக்கும், இந்த தேசத்திற்கும் இந்த நாட்டிற்கும் சிறந்ததாக இருக்கும், இந்த சமுதாயத்திற்கும் சிறந்ததாக இருக்கும், ஒட்டுமொத்தமாக தமிழக நலனுக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதனை அவர்கள் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தை பொதுக்குழு ஏகமனதாக தீர்மானமாக இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறது. வரவிருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் முஸ்லிம் லீக் களம் காண்கிறது. வேட்பாளர் என்கிற தனி மனிதர் அல்ல, நம்முடைய பேரியக்கம் தாய் சபை முஸ்லிம் லீக் களம் காணுகிறது. அந்த முஸ்லிம் லீக் என்கிற வேட்பாளருக்கு பணிபுரிய வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அவர் யார், அவருடைய பின்னணி என்ன, அவர் எந்த குடும்பத்தை சார்ந்தவர், எந்த ஊரை சார்ந்தவர் என்கின்ற பார்வைக்கே இடம் கிடையாது. தலைமை அறிவித்து விட்டால், தலைவர் இதுதான் என்று குறிப்பிட்டு சொல்லிவிட்டால் அதிலே 1000 அர்த்தங்கள் பொதிந்திருக்கும், நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம். உலமாக்களை நம்முடைய இயக்க தலைவர்கள் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற போது நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை ஒருவர் பலமுறை சொல்லுவார்கள், மார்க்க விஷயங்களில் நமக்கு புரிகிறதோ இல்லையோ உலமாக்களை கண்ணியப்படுத்தி அவருடைய நசீகத்தை உள்வாங்கி செயல்படுங்கள். நமக்கு புரிகிறதோ இல்லையோ என்றால் என்ன, அவரவர்களுடைய நினைவு ஆற்றலுக்கு தகுந்தவாறு, என்ன ஓட்டங்களுக்கு தகுந்தவாறு நம் சிந்தனையிலே உள்வாங்கக்கூடிய ஆழமும் அழுத்தமும் ஓரளவு உள்கோட்டுக்கு அமைந்ததாகத்தான் இருக்க முடியும். அது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டதாக இருக்கும். எனவே வேட்பாளரை தேர்வு செய்கிற போது நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடிய பார்வையும் கோணமும் ஒரு அளவிற்கு உள்ளதாகத்தான் இருக்கும், அந்த விளிம்புக்கு உள்ளதாகத்தான் இருக்கும். எனவே தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுக்கிற போது, சொல்லி காட்டுகிற போது அதிலே நமக்கு சில நேரத்திலே புரியாமல் கூட இருக்கலாம். எனவே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வேட்பாளர் ஒட்டுமொத்தமாக ஒரு தனிநபர் அல்ல, ஒரு இயக்கம். நம்முடைய தாய் சபை என்கிற அந்த ஒரே கோணத்தோடு நாம் பணியாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் 234 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி தலைமை திமுக வேட்பாளர்களாக இருந்தாலும், அந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய எந்த கட்சியினுடைய வேட்பாளராக இருந்தாலும் அத்துணை வேட்பாளர்களும் வெற்றியடைய வேண்டும் என்கின்ற ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும், பணி செய்தல் வேண்டும் என்கிற கடமை உணர்வை நம்முடைய இயக்க தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். சில இடங்களிலே ஜாதி கண்ணோட்டம் இருக்கலாம், சமய கண்ணோட்டம் இருக்கலாம், மத கண்ணோட்டம் இருக்கலாம், அரசியல் கண்ணோட்டத்திலிருந்து விலகிய பார்வை இருக்கலாம். நம்மை பொறுத்தவரையிலும் அத்தகைய கண்ணோட்டங்களுக்கு இடமே கிடையாது. எந்த ஜாதி, எந்த மதம், எந்த சமயம், எந்த வகுப்பு, எந்த ஊர், எந்த மாவட்டம், எந்த தொகுதி என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்பதனை நாம் கற்றிருக்கிறோம். எனவே 234 தொகுதிகளிலும் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் நம்முடைய வேட்பாளர்கள். அவர்கள் வென்றெடுக்க வேண்டிய நிலைக்கு நம்முடைய பணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற வகையிலே ஆழ்ந்து சிந்தித்து எல்லோரையும் அரவணைத்து பணி செய்திடல் வேண்டும். அப்படி பணி செய்வதன் மூலமாக ஒட்டுமொத்தமான நம்முடைய ஒரே இலக்கு என்பது திமுக அரியணை ஏற வேண்டும், வகுப்புவாத சக்திகளிலிருந்து தமிழகம் விடுபட வேண்டும். அதற்கு பிறகு தேசிய அளவிலான தேர்தல்கள் வருகிற போது அது வேறு. இன்றைய நிலையில் சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சமூக விடுதலை பெற வேண்டும், பொருளாதார விடுதலை இந்த நாடு பெற வேண்டும். எல்லா நிலைகளிலிருந்தும் ஊழல் மடிந்து இருக்கக்கூடிய நிலையிலிருந்து தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும். ஏறத்தாழ 7 லட்சம் கோடி கடன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பணிச்சுமையை, மிகப்பெரிய பொருளாதார சுமையை கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் ஏற்கனவே கஜானா சுரண்டப்பட்டு விட்டது. இதிலிருந்து இந்த தமிழகம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மேலும் மேலும் அதல பாதாளத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்கிற வகையிலே தமிழகம் மீட்டெடுக்கப்படுவதற்குரிய ஒரே தீர்வு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். அத்தகைய ஒரு நல்ல சூழலுக்கு ஏற்ப
நம்முடைய பணிகள் மிகச்சிறந்ததாக ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்பட வேண்டும். கூட்டணி கட்சியினுடைய எல்லா கூட்டணி கட்சிகளினுடைய வேட்பாளர்களோடு சேர்ந்து நாம் பணியாற்றுகிற போது அந்த அத்தனை கட்சிகளின் சார்பாக செயல்படக்கூடிய பொறுப்பாளர்களை எல்லா நிலைகளிலும் அரவணைத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆங்காங்கே நம்மவர்களை உதாசீனப்படுத்துவதை போன்ற காட்சிகளை பார்த்து மனம் நொந்து போய் பல நேரங்களிலே நம்மவர்கள் புகார்களாக சொல்லுவது உண்டு. சில நேரங்களிலே அப்படிப்பட்ட நிலையும் இருக்கத்தான் செய்யும். அதனால் மனம் தளர்ந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியிலே குணாதிசயங்கள் வேறுபட்ட கோணங்களில் இருக்கலாம். ஆனால் நம்முடைய இலக்கை நோக்கி பயணிப்பதிலே நாம் கிஞ்சிற்றும் தயங்கி விடக்கூடாது, பிறழ்ந்து விடக்கூடாது என்பதிலே அதிகமான கவனம் செலுத்தி நம்முடைய இயக்க தோழர்கள் அத்தனை பேரும் நமக்கு எத்தனை சீட்டுகள், எந்தெந்த தொகுதிகள் என்கிற ஆர்வம் ஒருபுறம் இருந்தாலும் அவைகளையெல்லாம் தலைமை பார்த்து கொள்ளும் நம்முடைய ஒரே இலக்கு 234 தொகுதிகளிலும் நம்முடைய வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள் என்கின்ற நல்ல கண்ணோட்டத்தோடு இதய சுத்தியோடு நாம் தேர்தல் பணிகளை ஆற்றுவோம் என சொல்லி அத்தகைய ஒரு நல்ல உறுதிப்பாட்டினை நாம் எல்லோரும் பெற்று இந்த தேர்தலிலே சிறந்த முறையிலே களம் காணுவோம், வெற்றியை பெறுவோம். வல்ல அல்லாஹ்வினுடைய பெருங்கருணையால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி தமிழகத்திலே நிச்சயமாக மலரும். அதற்குரிய வழிவகைகளை வல்ல அல்லாஹ் நமக்கு நல்ல முறையிலே வழிகாட்டி தருவான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதன்மை துணைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி. கருத்துரை வழங்குவதற்கு முன்பாக இந்த மாநாட்டை ஒட்டி தேர்தல் விதிமுறைகளும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் என்ற தலைப்பிலே இங்கே ஒதுக்கி தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் கட்டுரையாக தந்திருக்கின்றார்கள். இந்த கட்டுரையோடு திமுக ஆட்சியிலே நமக்கு நம் சமுதாயத்திற்கு செய்த நன்மைகள் எல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. அத்தோடு கண்ணியத்துக்குரிய கைதே மில்லத்தவர்கள் 1946ஆம் ஆண்டு மதராஸ் மாகாண சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்கள். அப்பொழுது அவர்களோடு 29 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதனுடைய விவரம், அதே போன்று அன்றைய 1946ஆம் ஆண்டு இருந்த எம்எல்சிக்கள் மேலவை உறுப்பினர்களுடைய விவரம், அதன் பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக யார் யார்கள் எல்லாம் இருந்தார்கள் என்பதை ஒரு சிறிய வெளியீடாக இங்கே தயாரிக்கப்பட்டு அது தலைமை நிலையத்தின் சார்பாக இங்கே வெளியிடப்பட இருக்கின்றது. இதற்காக இந்த நூலை, இந்த புத்தகத்தை நம் அன்பு தலைவர் பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் வெளியிட இந்த புத்தகத்தை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜனாப் பி அப்துல் காதர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அனைவரிடத்திலும் அந்த புக்கை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு தலைவர் அவர்களை இந்த புத்தகத்தை வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தலைவர் அவர்கள் வெளியிட இயக்கத்திலே தற்பொழுது இணைந்திருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரியினுடைய மாணவர், பல்வேறு நலக்காரியங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய ஜனாப் பி அப்துல் காதர் பிஎஸ்சி பிடெக் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். தொடர்ந்து தலைவர் அவர்கள் நீதியரசர் ஜிஎம் அக்பர் அலி சாஹிப் அவரிடத்திலும், வழக்கறிஞர் செந்தூர் பாண்டியன் அவர்களிடத்திலும், ஆடிட்டர் ஆர் சுப்பிரமணியன் அவர்களிடத்திலும் இந்த புத்தகத்தை வழங்குவார்கள். புத்தகத்தை வழங்குவதோடு தலைவர் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நீதியரசர், வழக்கறிஞர், ஆடிட்டர் அவர்களுக்கும் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
சிறப்பு அழைப்பாளர்களுக்கு தலைவர் அவர்களும் முதன்மை துணைத் தலைவர் அவர்களும் கன்வீனர் அவர்களும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அடுத்ததாக கருத்துரை தொடக்கமாக நெல்லை மாவட்டத்திலே நம் கூட்டணி கட்சிகளுக்கு தேர்தல் காலங்களிலே தணிக்கை பணிக்கூடிய ஆடிட்டராக இருந்து சிறந்த முறையிலே பணியாற்றி வரக்கூடிய அருமை சகோதரர் ஆடிட்டர் ஆர் சுப்பிரமணியம் பிகாம் எஃப்சிஏ அவர்கள் இப்பொழுது தேர்தல் விதிமுறைகளும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் என்ற தலைப்பிலே அவர்களுடைய கருத்துக்களை வழங்குவார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற தேர்தல் பணிக்குழுவினர் மாநாட்டிற்கு தலைமை வகித்து நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் KM காதர் மொய்தீன் எக்ஸ் MP தேசிய தலைவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்களே, இந்த 4வது செஷனின் துவக்கவுரை நடத்தியிருக்கும் M அப்துல் ரஹ்மான் எக்ஸ் MP மாநில முதன்மை துணைத் தலைவர் IUML அவர்களே, சிறப்புரை ஆற்ற இருக்கும் நீதியரசர் GM அக்பர் அலி முன்னாள் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களே, என்னோடு இணைந்து இந்த செஷனை நடத்தவிருக்கும் தென்காசி முன்னாள் அரசு கூடுதல் வழக்கறிஞர் M செந்தூர் பாண்டியன் அவர்களே, வரவேற்புரை நடத்த இருக்கும் KAM முகமது அபுபக்கர் MLA மாநில பொதுச் செயலாளர் IUML அவர்களே, தீர்மானங்களை முன்மொழிய இருக்கும் K நவாஸ்கனி MP மாநாட்டு கன்வீனர் மாநில துணைத் தலைவர் IUML அவர்களே, சிறப்புரை ஆற்ற இன்னும் சிறிது நேரத்தில் வரவிருக்கும் திமுக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே, நன்றியுரை நடத்தவிருக்கும் MAS ஷாஜகான் மாநில பொருளாளர் IUML அவர்களே, இந்த மாநாட்டில் திரளாக கலந்து கொண்டிருக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொண்டர்கள், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. அதில் 234 தொகுதிகளில் 234 கூட்டணி வேட்பாளர்கள் நிற்க இருக்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 5 கோடி பேர் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த 5 கோடி பேருக்கும் இந்த விஷயங்கள் தேவையா என்றால் தேவையில்லை. ஆனால் அந்த 234 வேட்பாளர்கள் நிற்கிறவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வேண்டும். நம்மில் ஒருவர் இன்று எலெக்ஷன் கேண்டிடேட்டாக இல்லாமல் இருந்தாலும் நாளை அனௌன்ஸ் பண்ணப்படலாம். அது மட்டுமல்ல, அந்த கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண பிறகு அவர் செய்ய வேண்டிய செயல்களை, அவர் சட்டத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய செயல்களை நாம் எந்த விதத்திலும் இடைஞ்சல் செய்யக்கூடாது. அதற்காக அனைவருமே அந்த சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கவிருக்கும் தேர்தலில் ஒவ்வொரு வேட்பாளரும் இவ்வளவு தொகைதான் செலவு செய்யலாம் என்று ஒரு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தொகைக்குள் செலவு செய்கிறார்களா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த தொகைக்குள் செலவு செய்ய வேண்டும். அதைவிட அதிகமாக செலவு செய்திருந்ததாக நிரூபிக்கப்பட்டால் அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த வெற்றி செல்லாது என அறிவிக்கப்படும். அத்தகைய சூழ்நிலையில் சட்டங்கள் இருக்கிறது. அப்போ நாம் செலவு பண்ணுற தொகையை எவ்வளோ செலவு பண்ணலாம்? 30,80,000 ரூபாய் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு வேட்பாளரும் செலவு பண்ணலாம். இதுதான் சட்டம். இந்த 30,80,000 ரூபாய் செலவு பண்ணலான்னா இந்த செலவு மட்டும் பார்க்கறதில்ல, வரவு என்ன அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஒரு வேட்பாளர் 30,80,000 ரூபாய் செலவு பண்ணலாம். அப்போ ஒரு கட்சி ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறாங்க. அந்த கேண்டிடேட் 30,80,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணலாம். அப்போ இந்த செலவு பண்ணுறதுக்கு வருமானம் என்ன அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஒரு வருமானங்கிறது என்ன? ஒரு வேட்பாளர் அவர் சொந்தமாக சேர்த்து வச்சிருக்கிற பணம்ங்கிறது அவர் அரசுக்கு முறைப்படி வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்து அவர் பெயரில் ரொக்கமாக வைத்திருக்கக்கூடிய தொகை. ஸோ நான் வருமான வரி கணக்கே தாக்கல் செய்யலை இது வரைக்கும், எனக்கு வருமானம் வருமான வரி தாக்கல் செய்யக்கூடிய வரம்புக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார்னா, உண்மையிலே அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்? அவர் அந்த 30,80,000 ரூபாயை எப்படி இந்த எலெக்ஷன் டயத்துக்குள்ளே அவர் மொபைலைஸ் பண்ணி செலவழிக்க போகிறாரு, எப்படி செலவழிக்கிறாருங்கிற கேள்வி வரும். அவ்வளவு வசதி வாய்ப்புகளே இல்லாத ஒருத்தர் கேண்டிடேட்டாக பொதுவாக இருக்க முடியாது.
ஸோ அதனால் ஒரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுறோம் அல்லது நம்ம நாமினேஷன் தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளோட வருமான வரி கணக்குகளை முதல்ல தாக்கல் செஞ்சுருக்கணும். வருமான வரி கணக்கில் தாக்கல் செய்கிறதுங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் முதல் மார்ச் வரை இருக்கிறது ஒரு வருஷங்கிறது. இந்த வருமானத்தை வந்து மார்ச் மாதம் முடிஞ்ச பிறகு அடுத்து வரக்கூடிய ஜூலை மாதத்தில் ஃபைல் பண்ணணும். சப்போஸ் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு செப்டம்பர் மாதம் வரைக்கும் டைம் உண்டு. அப்போ 2020 மார்ச் வரைக்கும் உள்ள கணக்கை செப்டம்பர் 2020 வரைக்கும் பண்ணியிருக்கலாம். இந்த வருஷம் இந்த கொரோனா நோய் இருந்ததுனால அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 31 டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ 31 டிசம்பர் முடிஞ்சு போச்சு. 2020 கணக்கு நம்ம சப்மிட் பண்ணலை, அவரை கேண்டிடேட்டாக நிறுத்துகிறோம் அல்லது நாம் நாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ அவர் வந்து உடனடியாக வந்து இந்த வருஷம் 2020க்கான கணக்கை சப்மிட் பண்ணணும். ஆனால் டிலேயாக ஃபைல் பண்ணுறதுக்கு பெனால்ட்டி வரும். அந்த பெனால்ட்டியோட உடனடியாக யார் யார் நம்ம எலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ, நமக்கு சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிற எல்லாரும் பண்ண தவறி இருந்தால் உடனடியாக பண்ணிடுங்க. அதில் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, இது நம்மகிட்ட இருக்கிற சொத்துகள் என்னெல்லாம் இருக்கோ அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் அந்த கணக்கில் வந்திருக்கணும். ஏன்னா நீங்கள் அங்கே எலெக்ஷன் அஃபிடவிட்னு ஒன்று கொடுப்பீங்க, அதில் உங்கள் சொத்து பொறுப்புகள் விவரம் கொடுப்பீங்க. அந்த சொத்து பொறுப்பு விவரங்கள் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் கொடுக்கக்கூடிய டீட்டெயிலில் இல்லைன்னா பின்னாடி அது பிரச்சனை ஆகும். அதனால் என்னென்ன சொத்துக்கள் இருக்கோ அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் 2020 கணக்கில் சப்மிட் பண்ணும்போது அதை சேர்த்து காட்டிடுங்க. 2020 கணக்கை வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு டைம் வந்து 31/3/2021 வரைக்கும் தாமத கட்டணத்துடன் ஃபைல் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து அவரோட சொந்த வருமானம். இது போக கட்சியிலேருந்து ஒரு நிதி கொடுப்பாங்க, எலெக்ஷன் ஃபண்டிங். அந்த நிதியையும் எலெக்ஷன் கணக்கு செலவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கிஃப்ட்டு, சொந்தக்காரங்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கிஃப்ட்டு, நண்பர்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய நன்கொடை. எலெக்ஷன் செலவுக்காக ஒருத்தர் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண உடனே அவரோட உறவினர்கள் நண்பர்கள் வந்து கண்டிப்பாக வந்து பணம் கொடுப்பாங்க. அப்போது அந்த பணம் வந்து இரத்த சம்பந்தமான உறவினர்கள்ட்டேருந்து வாங்கியிருந்தால், அந்த பணம் நன்கொடையாக வாங்கியிருந்தாலும் அது அவருடைய வருமானமாக கருதப்பட மாட்டாது. இப்போ எனக்கு ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அவரோட உறவினர்கள் வந்து ஆளுக்கு 2 லட்ச ரூபா போட்டு ஒரு 10 லட்சம் 10 பேர் சேர்ந்து 20 லட்சம் நன்கொடையாக கொடுக்குறாங்கன்னா அந்த தொகையை அவரது எலெக்ஷன் செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த தொகைக்கு வந்து வருமான வரி கணக்கில் அது வருமானமாக சேர்க்கப்பட மாட்டாது. ஒரே கண்டிஷன் வந்து இரத்த சம்பந்தமான உறவுகளாக இருக்கணும், பிளட் ரிலேட்டிவாக இருக்கணும். அப்படி இல்லாமல் நண்பர்கள்ட்ட இருந்தோ தேர்ட் சர்க்கிளில் இருந்தோ வாங்கினீங்கன்னா 50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு அது வருமான வரி கணக்கில் சேர்க்கப்பட மாட்டாது. அதுக்கு மேலே தொகை வாங்கியிருந்தீங்கன்னா 10 பேர்கிட்ட ஆளுக்கு 10,000 வாங்கியிருந்தா கூட அந்த 1 லட்சம் ரூபாயும் அடுத்த வருஷம் உங்களோட வருமான வரி கணக்கில் உங்களோட வருமானமாக சேர்க்கப்படும். அதனால் இந்த 30,80,000 எப்படி காட்ட போகிறீங்கிறத, இது வந்து அப்ளிகபிள் ஒன்லி டு தி கேண்டிடேட். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் யார் கேண்டிடேட்டோ அவங்களுக்கும் கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் இது பொருந்தும், எல்லா கட்சி நண்பர்களுக்கும் இது பொருந்தும். அந்த கேண்டிடேட்டுக்கு இது பர்டிகுலராக பொருந்தும். அதனால் அவர் கணக்கு யார்கிட்டேருந்து நண்பர்கள்ட்டேருந்து வாங்கக்கூடிய தொகையை பொறுத்தவரையில் நன்கொடையாக அதை வாங்கினீங்கன்னா அது உங்கள் வருமானமாக சேர்க்கப்படும். 50,000 ரூபா வரைக்கும்னா ஒரு நபர்கிட்டேருந்து 50,000 இல்லை, மொத்தம் 50,000 ரூபா. 50,000 ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டீங்கனாலே மொத்த தொகையும் உங்களோட வருமானமாக சேர்க்கப்படும். சரி, இது போக கடன் வாங்கலாம். கடன் வாங்கக்கூடாதுன்னு இல்லை, கடன் வாங்கலாம். ஆனால் கடன் 10,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அந்த கடன் தொகையை வந்து செக்கு மூலமாக வாங்கியிருக்கணும், அக்கௌண்ட் பே செக்கு மூலமாக வாங்கியிருக்கணும். அந்த கொடுக்குற நபர் வந்து அந்த கடனை அவரோட கணக்கில் இவருக்கு கடன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத காட்டியிருக்கணும். இதுதான் வந்து இவரோட அதாவது செலவு பண்ணுறதுக்கு வரக்கூடிய வருமானத்துக்கான விவரங்கள். அதுக்கப்புறம் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு கேண்டிடேட்டும் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி அவரோட எலெக்ஷன் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு முந்தின நாள் ஒரு அக்கௌண்ட்டு, செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து தான் எல்லா வரவு செலவுகளையும் செய்யணும். ஒரு அக்கௌண்ட் ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு சொல்லி எலெக்ஷன் அக்கௌண்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டில் தான் வரக்கூடிய பணங்களையும் போடணும், செய்யக்கூடிய செலவுகளையும் அதில் இருந்து தான் எடுத்து செய்யணும். அதுபோக எலெக்ஷன் நாமினேஷன் தாக்கல் பண்ண உடனே தேர்தல் நடத்தும் அலுவலர் வந்து இந்த கேண்டிடேட்டை டெய்லி செலவு பதிவேடுன்னு ஒன்று கொடுப்பாரு. தினசரி வரவு செலவு குறிப்புகள் இதெல்லாத்தையும் நம்மகிட்ட அவர் கொடுப்பார். அதுக்கப்புறம் அது நாம் யாராவது வேட்பாளர் வந்து நம்ம சார்பாக ஒரு ஏஜெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினச்சா அப்பாயிண்ட் பண்ணி அந்த ஏஜெண்ட்டை பற்றிய விவரங்களை
தேர்தல் நடத்தும் அலுவலர், அதாவது எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட தகவல் தெரிவிக்கப்படும். தெரிவித்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துவாங்க. எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துவாங்க. அந்த பயிற்சி வகுப்பில் வந்து வேட்பாளர் அல்லது வேட்பாளரோட ஏஜென்ட்டு அதில் கலந்து கொண்டு அதில் எல்லா டீட்டெயிலும் கொடுப்பாங்க. அதாவது ஆட்டோ வாடகை எவ்வளவு, மைக் செட்டுக்கு எவ்வளோ வாடகை, எல்லா விதமான செலவுகளுக்கும் அவங்க ஒரு ப்ரிஸ்கிரைப்ட் ரேட் வச்சுருக்காங்க. ஏன்னா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, 100 ரூபா தான் நான் ஆட்டோ வாடகை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கார் வாடகை ஒரு நாளைக்கு வாடகை 500 ரூபான்னு சொல்லுவாங்க. அதனால அதெல்லாம் இல்லை, இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் வச்சுருக்காங்க. அந்த ரேட்டு விவரங்களை அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு அந்த ரேட்டு விவரத்தை அதை அனுசரித்து நம்ம செலவு கணக்கில் எழுதிக்கணும். இப்போ வாடகை வந்து ஒரு காருக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கோம், அந்த விளம்பரம் இது பண்ணிட்டு போகக்கூடிய காருக்கு ஜீப்புக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கோம்னா அந்த ஜீப்புக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ வாடகை அப்படின்னு தொகை நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த தொகையை தான் நாம் கொடுக்கறத அதை விட சம்டைம்ஸ் கொஞ்சம் கூட இருக்கலாம். ஆனால் அதை விட குறைய கொடுக்குற மாதிரி கணக்கு எழுதுனா அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அந்த தொகையை அனுசரித்து நம்ம செலவு எழுதிக்கணும். இந்த வேட்பாளர் செய்யக்கூடிய மொத்த செலவு தொகை வந்து 30,80,000 தாண்டக்கூடாது. அதாவது இந்த மொத்த செலவும் 30,80,000 தாண்டக்கூடாது. சரி, வேட்பாளரை அறிவிச்சாச்சு. அறிவித்த வேட்பாளர் இந்த 30,80,000 செலவழிச்சுக்கலாம்னா எண்ணெயில இருந்து ஒரு கட்சி வந்து வேட்பாளர் அறிவித்த உடனே போய் அவர் ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஆனால் அவர் நாமினேஷன் தாக்கல் பண்ணிய பிறகு உள்ள செலவுகள் மட்டும்தான் அதில் எடுக்கப்படும். நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது செலவு பண்ணியிருக்காரு, மீட்டிங் நடத்திருக்காரு, அதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா அந்த செலவுகள் இதில் சேராது. நாமினேஷன் தாக்கல் பண்ண பிறகுதான் உள்ள செலவுகள் மட்டும்தான் அதில் சேர்க்கப்படும். இந்த விவரங்களை வந்து டெய்லி அன்னைக்கு என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத தேர்தல் அதிகாரி ஒரு நோட்டு கொடுப்பாங்க, ஒரு புக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த புக்கில் அதை எழுதிட்டு வரணும். தேர்தல் மனு தாக்கல் பண்ண செய்தியிலிருந்து தேர்தல் முடிவு அறிவிக்கிற தேதி வரைக்கும் என்னென்ன செலவுகள் செய்கிறோமோ அது எல்லாத்தையும் எல்லா விவரங்களையும் ஒரிஜினல் சான்றுகளோட மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அதுபோல் அனைத்து வரவுகள் யார் யார்கிட்ட என்ன பணம் வந்ததோ அதையும் அதில் மெயின்டைன் பண்ணணும். அதுபோல் யார்கிட்ட நன்கொடையாக பொருள் வந்து நன்கொடையாக வாங்கியிருக்கோம். ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு காரை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த காரோட வாடகை செலவை, காரை வந்து வாடகை கொடுக்காம ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த காரோட வாடகை மதிப்பை நம்ம வரவுலையும் வச்சுக்கிட்டு செலவுலையும் காட்டணும். என் ஃப்ரெண்டு கார் தான் யூஸ் பண்ணேன், 10 கார் என்னோட ஃப்ரெண்டு கார் வந்து நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினேன், அந்த காருக்கு நான் வாடகை கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த காருக்கு வாடகையா நோஷனலாக என்ன தொகை வருமோ அந்த தொகை வந்து வேட்பாளரோட செலவு கணக்கில் சேர்க்கணும். அதுபோல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு முறைப்படி முன் அனுமதி பெற்றிருக்கணும். முன்ன அனுமதி பெற்ற பிறகுதான் அந்த வாகனத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த வாகனத்தின் முன்பகுதியில் அந்த வாகன அனுமதி சீட்டை ஒட்டியிருக்கணும். அதுபோல் நீங்கள் ஒரு வாகனத்தோட அனுமதி வாங்கிட்டீங்க, இன்னைக்கு ஒரு 4 வாகனத்துக்கு அனுமதி வாங்கியிருக்கீங்க, அந்த 4 வாகனத்தை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாட்டாலும் அந்த 4 வாகனத்திற்கான செலவு தொகை வந்து வேட்பாளர் கணக்கில் சேர்க்கப்படும். அதனால ஏதாவது ஒரு வாகனம், ஒரு 4 வாகனத்தை வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா உடனடியாக அந்த வாகனத்தை அனுமதியை கேன்சல் பண்ணி ரத்து செஞ்சுட்டா அந்த வாடகை தொகை சேர்க்கப்பட மாட்டார். இல்லைன்னா நம்ம பெர்மிஷன் வாங்கிடுவோம், ஒரு வண்டிக்கு 10 வண்டி பெர்மிஷன் வாங்கிடுவோம், அடுத்தால 2 வண்டிக்கு பெர்மிஷன் வாங்குவோம். அந்த 10 வண்டி முதல்ல வாங்கின 2 வண்டியில் 2 வண்டி ஓடலை அல்லது தேவையில்லை அப்படின்னு விட்டுருவோம். வேண்டான்னு சொல்லி வேற ஏரியாவில் வேற வண்டி பெர்மிஷன் வாங்கியிருப்போம். இந்த வண்டி அங்கே கொண்டு போக முடியாது. ஒரு தொகுதி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்குன்னா அந்த 10 தொகுதியில் முதல்ல ஒரு 10 நாளைக்கு வந்து ஒரு 5 நாளைக்கு வேற ஒரு வண்டி எடுத்திருப்போம், இன்னொரு 5 நாளைக்கு வேற ஒரு ஏரியாவில் இருக்கிற வண்டியை வாடகை எடுப்போம். இந்த வண்டியை யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணலைன்னா உடனடியாக அதை சரண்டர் பண்ணிடணும். சரண்டர் பண்ணலைன்னா அதை யூஸ் பண்ணாத கணக்கு பண்ணி அந்த வாடகை செலவை வேட்பாளரோட செலவு கணக்கில் சேர்க்கப்படும். பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், பேரணிகள் நடத்துகிறோம், இதுக்கு உண்டான செலவுகள் வந்து வேட்பாளரோட செலவு கணக்கில் சேரும். அதுபோல் 10,000 ரூபாய்க்கு மேலே ஏதாவது ஒரு நபருக்கு ஒரு வாடகையோ ஏதோ ஒன்று கொடுக்குறோன்னா அந்த ரூபாய் வந்து கண்டிப்பாக செக்கு மூலமாக தான் கொடுக்கணும். அதுபோல் ஸ்டார் கேம்பெயினர்னு சொல்லுவாங்க, எலெக்ஷன் நட்சத்திர பேச்சாளர். ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இவர் தான் நட்சத்திர பேச்சாளர்கள்னு ஒரு குறிப்பிட்ட நபர்களை கொடுப்பாங்க. அவங்க வந்து மாநிலத்தில் இருக்கிற எல்லா தொகுதிகளுக்கும் அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அது அந்த கூட்டணி கட்சியோட தலைவர்களும் அதில் அடங்கும்.
அவங்க செய்யக்கூடிய பிரச்சார மேடைகளுக்கு ஆகக்கூடிய செலவுகள் வந்து அந்த தொகுதியோட வேட்பாளர் கணக்கில் சேர்க்கப்பட மாட்டாது. ஆனால் அந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த தொகுதி வேட்பாளர் மேடையில் இருந்தாலோ அல்லது இந்த வேட்பாளர் பெயரை குறிப்பிட்டு அவருக்கு ஓட்டளியுங்கள் அப்படின்னு சொன்னாலோ அந்த செலவுக்கு ஆகக்கூடிய செலவுகளை வேட்பாளர் கணக்கில் ஏற்றப்படும். அதனால் பொதுவாக அதான் நடக்கும். மதுரையில் ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் இருக்கிற அந்த எல்லா தொகுதியோட கேண்டிடேட்ஸையும் தான் பண்ணுவாங்க. ஆனால் எந்த கேண்டிடேட்டும் மேடையில் ஏற்ற மாட்டாங்க. அந்த கேண்டிடேட்ஸ் பேரை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த மாநாட்டுக்கு நிறைய செலவாகும். அந்த தொகையை இந்த கேண்டிடேட் செலவில் ஏற்றுனா இந்த 30,80,000 காணாமல் போயிடும். பிறகு அதிகமாக செலவு பண்ண மாதிரி கணக்கிடப்பட்டு இவரோட வெற்றி தோல்வி அது வெற்றி பெற்றால் கூட அது செல்லாதுங்கிற நிலைமை ஆயிரும். அதனால் இந்த ஸ்டார் கேம்பெயினர் மீட்டிங்கில் இந்த வேட்பாளர் பெயரை குறிப்பிடாமல் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுபோல் வேட்பாளரை வந்து அந்த மேடையில் அமர்த்த மாட்டாங்க. வேட்பாளரோ அல்லது அவரது முகவரோ தேர்தல் நடத்தும் அலுவலகத்தை 3 முறை வந்து கணக்குகளை சப்மிட் பண்ணணும். அந்த கணக்கில் அந்த பதிவேடுகளை மெயின்டைன் பண்ணுற பதிவேட்டை 3 தடவை ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் 3 நாளைக்கு ஒருக்க வரும். அந்த 3 நாளைக்கு ஒருக்க அது வரைக்கும் நடத்த செலவு எல்லாத்தையும் அந்த முறைப்படியான ஆவணங்களோட ஒரிஜினல் ஆவணங்களோட கொண்டு போய் அந்த அதிகாரிகிட்ட காட்டி இது வரைக்கும் இவ்வளவு செலவாயிருக்கு அப்படிங்கிறது அவரோட ஒப்புதல் பெற்றுட்டு வரணும். அதில் இருக்கிற எல்லா பேஜ்லையும் ஃபில்அப் பண்ணியிருக்கிற எல்லா பேஜ்லையுமே வேட்பாளர் அல்லது அவருடைய முகவரோட கையெழுத்து கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் அந்த எலெக்ஷன் டயத்தில் பெரிய இஷ்யூ ஆகும். கேண்டிடேட் பிரச்சாரத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா நான் அனுபவத்தில் இதை பட்டிருக்கேன். கையெழுத்து வாங்கிறதுக்கு கடைசி நாள் 5 மணியோட பிரச்சாரம் முடியும். அந்த 5 மணிக்கு எலெக்ஷன் கமிஷன் அந்த டேட் வந்து கரெக்டாக ஒரு கடையனூர் தொகுதியில் ஒரு கேண்டிடேட்டுக்கு நம்ம அபுபக்கர் சாருக்கு முந்தின ஒரு கேண்டிடேட்டுக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது. கையெழுத்து வாங்கிறதுக்கு ஏஜெண்ட்டையும் பிடிக்க முடியல. அவர் கேண்டிடேட் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 5 மணிக்கு முடியுது. அந்த டயத்தில் போய் கையெழுத்து வாங்கணும். அந்த பேஜில் கையெழுத்து வாங்கிட்டு 5:30 மணிக்குள்ளே போய் சப்மிட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு பேஜையும் கையெழுத்து போடும்போது கேண்டிடேட் அங்கே ரோட்டில் நின்றுட்டு பிரச்சாரம் பண்ணுற அந்த 5 மணி கடைசி 5 நிமிஷம் பயங்கர குருஷியலாக இருக்கும். அந்த டயத்தில் கையெழுத்து வாங்க ஓடிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதனால ஒரு ஏஜெண்டை நியமிச்சிருந்தீங்கன்னா அந்த ஏஜென்ட்ட அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா அந்த கையெழுத்து அவர்கிட்ட வாங்குறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா நல்லது. இல்லைன்னா அந்த டயத்தில் போய் கேண்டிடேட்டை போய் டிஸ்டர்ப் பண்ணி அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு ஓட வேண்டிய நிலைமை இருக்கும். ஏன்னா கடைசி நாள் அந்த 3ஆவது நாள் கடைசி நாள் வந்ததுன்னா அது கண்டிப்பாக போய் சப்மிட் பண்ணணும். அதுபோல் தேர்தல் நடத்தும் அலுவலர் வந்து ஏதாவது கோரிஸ் கேட்குறாருங்களா, நீங்கள் இந்த மீட்டிங் நடத்திருக்கீங்க, அந்த மீட்டிங்கில் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்கள் கணக்கில் வரல அப்படி இப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த மாதிரி நோட்டீஸ் ஏதாவது எழுத்துப்பூர்வமாக வந்ததுன்னா அந்த நோட்டீஸுக்கு 48 மணி நேரத்துக்குள்ளே பதில் அளிக்கணும். இன்டர்நெட்டு, இணையதளம், சமூக வலைதளங்கள், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதிலெல்லாம் மூலம் செய்யப்படக்கூடிய விளம்பரங்களுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து வேட்பாளரோட கணக்கில் சேர்க்கப்படும். இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுக்கோங்க. அதாவது மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த விஷயங்களை செய்யுங்க. அதுபோல் ரொக்கம், மதுபானம், கிஃப்ட் கொடுக்கறது இதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றமாக கருதப்படும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தேர்தல் நடத்தும் அலுவலர் வந்து ஒரு பயிற்சி வகுப்பு ஒன்று நடத்துவார். அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு அதில் அவங்க நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க செலவு கணக்கில் விட்டு போயிருக்கு, இதெல்லாம் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் வராத செலவுகளை ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று 23 நாளைக்குள்ள தேர்தல் நடத்தி முடிச்ச 23 நாளைக்குள்ள விடுபட்ட செலவுகளை கணக்கில் காட்டி அதை சப்மிட் பண்ணணும். 23 நாளுக்குள்ள 21 நாளுக்குள்ள அவங்க அந்த மீட்டிங் நடத்துவாங்க. அதில் போய் கலந்துக்கணும். கலந்துட்டு அதில் நம்ம விடுபட்ட செலவுகள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த செலவுகளை நம்மளோட கணக்கு பதிவேடுகளில் எழுதிட்டு கொண்டு போய் காட்டணும். தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட 30 நாட்களுக்குள்ள ஃபுல் செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை தேர்தல் நடத்தும் அலுவலர்கிட்ட சப்மிட் பண்ணணும். அது ஆன்லைனில் இப்போ சப்மிட் பண்ணணும். அது எல்லா வேட்பாளருக்கும் பொருந்தும். வெற்றி பெற்ற வேட்பாளர், தோல்வி அடைந்த வேட்பாளர் கிடையாது. எல்லா வேட்பாளர்களுக்கும் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட 30 நாட்களுக்குள் அவர்கள் செய்த செலவு முழுவதுமான கணக்கு பதிவேடுகளை தேர்தல் நடத்தும் அலுவலர்கிட்ட சமர்ப்பிக்கணும். சப்போஸ் இந்த 30 நாளைக்குள்ள சமர்ப்பிக்க தவறினால் அந்த கேண்டிடேட் வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு எந்த விதமான தேர்தலையும் பங்கெடுக்க முடியாது. அவர் தேர்தலில் நிற்க முடியாது. அது வெற்றி பெற்ற கேண்டிடேட் இருந்தால் அவரோட தேர்தல் வெற்றி செல்லாதுன்னு கூட அறிவிக்கப்படலாம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இது வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு தி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இது பொருந்தினாலும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணுங்கிறதுனால தான் இந்த விஷயங்களை எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க.
இதற்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக தென்காசி மேலாண் அரசு கூடுதல் வழக்கறிஞர், நான் கடையநல்லூர் தொகுதியில் நிற்கும் பொழுதும் அவர் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. நம்ம ஆளுகளுக்கெல்லாம் தெரியும். மிகச்சிறந்த முறையில் இந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு கேண்டிடேட் என்னென்ன செய்யணுமோ அவங்களே பொறுப்பேற்று செய்வாங்க. அதே மாதிரி தான் ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கும் போது கூட அவங்களே இங்கே வந்து 3 தினங்கள் முழுமையாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்தார்கள். இவர்களை நான் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது எனக்கு முன்பு அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் அவர்கள் தான், பாய் நீங்கள் பேசாமல் அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுங்க, எல்லாம் அவர் பார்த்துக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறந்த முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். நம் சமுதாயத்தோடும் மிக நெருக்கமான தொடர்புக்குரிய அருமை மாமா வழக்கறிஞர் எம் செந்தூர் பாண்டியன் BABL அவர்களை தேர்தல் விதிமுறைகளும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் என்ற தலைப்பிலே கருத்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சட்டமன்ற தேர்தல் பணிக்குழுவினர் மாநாட்டிற்கு தலைமை வகிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தேசிய தலைவர் முனிருல் மில்லத் பேராசிரியர் KM காதர் மொஹிதீன் அவர்களே, இந்த கடைசி அமர்வாக 4ஆம் அமர்வாகவும் கடைசி அமர்வாகவும் நடந்து கொண்டிருக்கும் தேர்தல் விதிமுறைகளும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் என்ற தலைப்பிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த அமர்வின் துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கும் IUML-இன் மாநில முதன்மை துணைத் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரகுமான் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய ஆடிட்டர் திரு சுப்பிரமணியன் அவர்களே, எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி GM அக்பர் அலி அவர்களே, இதற்கடுத்து நிறைவுரையிலே வரவேற்புரை ஆற்ற வேண்ட இருக்கின்ற கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மாமா KM முகமது அபூபக்கர் அவர்களே, தீர்மானங்களை முன்மொழிய இருக்கின்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமா K நவாஸ்கனி அவர்களே, தலைமையுரையாற்ற இருக்கின்ற சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பற்ற தலைவரும் தமிழன தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அருமை புதல்வருமான எங்களின் வருங்காலமாகவும் தமிழகத்தின் எதிர்காலமாகவும் இருக்கின்ற தளபதி அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநில பொருளாளர் மாமா MSA ஷாஜகான் அவர்களே, இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இதில் மிக சிறந்ததொரு பேச்சு இருக்குமா என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நான் முதல்ல ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். தேர்தலுங்கிறதே இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பயமுறுத்துற மாதிரியான விஷயம் எதுவுமே இல்லை. ரொம்ப லகுவானது. ஒன்றே ஒன்று தான், சாப்பிடும்போது சாப்பிடணும், தண்ணி குடிக்கும்போது தண்ணி கொடுக்கணும், தூங்கும்போது தூங்கணும், அதே மாதிரி படிக்கும்போது படிக்கணும். தேர்தல் நடக்கும்போது தேர்தல் வேலைகள் மட்டும் பார்த்தாலே போதும், தேர்தலில் ஜெயிச்சிடலாம். ஆனால் இப்போ இதற்கு முன்னால் அமர்ந்து இருக்கக்கூடிய நமது உறவினர்கள்லாம் இந்த புத்தகத்தை நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து அந்த புத்தகத்தில் உள்ள என்னுடைய உரையினுடைய சுருக்கம் தான் அந்த புத்தகம். அதனால் புத்தகத்தை நீங்கள் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனால் அந்த உரையை எனக்காக ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேட்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அதிகமான ஹதீஸ் சொன்னது அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா அவர்கள் தான் அதிகமான ஹதீஸ் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் மட்டும் அதிகமான ஹதீஸ் சொல்லியிருக்கிறார்கள் என்று
நான் பார்த்த பொழுது நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே சம்பாஷணையில் ஈடுபட்டிருக்கும் போது உங்களோடு இருக்கின்ற சம்பவங்கள், சில விஷயங்கள் எனக்கு அவ்வப்போது மறந்து விடுகின்றன என்று அபூ ஹுரைரா அவர்கள் கேட்டபோது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், நாம் எப்போது சம்பாஷணையில் இருக்கிறோமோ அப்போது உனது மேலாடையை விரித்து வைத்துக்கொள், நாம் பேசி முடித்து எழுந்திருக்கும் போது அதை உன்னுடைய மார்போடு அணைத்துக்கொள், நம் பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் உன்னோடு இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே நண்பகல் 12 மணிக்கு மேலே இங்கே ஆகச் சிறந்த பெருமக்கள் எல்லாம் உங்களிடம் நிறைய தேர்தல் பற்றியும் அரசியல் பற்றியும் கட்சியின் செயல்பாடுகள் குறித்தும் மிக தெளிவாக சொல்லியிருப்பார்கள். அவைகளெல்லாம் எப்படி அபூ ஹுரைரா அவர்கள் எடுத்து சென்றார்களோ அதேபோல் நீங்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் நோக்கமாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தான் உலக அரசியலமைப்பு சட்டங்களிலே மிக நீளமானது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் வரி வடிவமைப்பு குழு தலைவராக இருந்து அதை முன்மொழிந்தவர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர்களை அந்த அரசியல் நிர்ணய சபைக்கு அனுப்பியது இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். இந்தியாவின் உச்சபட்ச சட்டத்திற்கு அரசியல் நிர்ணய சபை குழு தலைவரை அனுப்பியவர் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டில் நானும் ஒருவனாக உங்களோடு அதுவும் கடைசி பந்தியில் இல்லை கடை சிப்பந்தியாக உங்கள் முன்னே நின்று கொண்டிருக்கிறேன். கடைசி பந்தி மட்டுமல்ல, கடை சிப்பந்தியாக உங்களோடு நின்று இந்த தேர்தல் வேலைகளை எவ்வாறு நாம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தமிழ்நாட்டில் இப்பொழுது வர இருக்கின்ற தேர்தல் 16வது சட்டமன்ற பொதுத் தேர்தல். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். ஏனென்றால் தேர்தல் என்பது அரசியல் போராட்டத்திற்கான ஒரு பலமான சாதனம் தான் இந்த தேர்தல். இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே நாம் தொடர்ந்து நித்தம் போராடாமல் இருக்க முடியும். நீங்கள் இன்றைக்கு மத்தியிலே ஆளுங்கட்சியை பார்த்தால் தினம் ஒரு சட்டம், ஷாகின் பாக்கில் ஆரம்பித்து இன்று விவசாயிகள் போராட்டம் என்று உலகத்தின் ஒரு போராட்ட களமாகவே இந்தியாவின் தலைநகரம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு முதல் அடியாகத்தான் இந்த தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அதனால்தான் இந்த 16வது சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இந்த தேர்தல் பணிக்குழுவினர் மாநாடு குறித்து நமது பேராசிரியர் அவர்கள் அந்த மணிச்சுடர் இதழிலே எழுதியதை நான் படித்தேன். தம்பி உனக்குத்தான் அப்படி என்று அழைப்பு விடுத்தார்கள். உன்னைத்தான் தம்பி உனக்குத்தான் என்று ஒரு தொடர் கட்டுரையாக எழுதி வந்தார்கள். நான் அதை படித்தபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த 16வது தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். திருக்குர்ஆனிலே 16வது அத்தியாயம் அல் நகல், தேனீக்கள் பற்றியது. தேனீக்களில் 3 வகை உண்டு. ராணி தேனி, சோம்பல் தேனீக்கள், பனி தேனீக்கள். இந்த பனி தேனீக்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா அதற்கு மழலை பருவம் என்பதே கிடையாது. அது பிறந்த 3ஆம் நாளிலிருந்தே அதனுடைய பணிகளை துவங்கி விடுகிறது. தேனீக்கள் மட்டும்தான் அது. அதனால இந்த 16வது தேர்தலை முன்னிட்டு இது ஒரு வித்தியாசமான மாநாடு, ஒரு சிறப்பான மாநாடு என்று பேராசிரியர் ஏன் சொல்கிறார் என்று நான் பார்த்த பொழுதுதான் இந்த 16வது அத்தியாயத்தை பொருத்தி பார்க்கும்போது இது உண்மையிலேயே வித்தியாசமான மாநாடு தான். இதுவரை எப்போதும் யாரும் நடத்திடாத மாநாடை இந்த இந்தியன் முஸ்லீம் லீக் முன்னெடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையிலே பாராட்டத்தக்கது. அதனால்தான் இது ஒரு வித்தியாசமான மாநாடு. தேனீக்கள் எப்படி தன்னுடைய மழலை பருவமே இல்லாமல் பணிகளை துவங்கி இருக்கிறதோ அதே போல் நாம் பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நமது பேராசிரியர் நம்மளை எல்லாம் அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த 16வது அத்தியாயத்திலே முதல் வசனமே இதோ அல்லாவின் கட்டளை வந்துவிட்டது என்பதுதான். அந்த கட்டளை வந்துவிட்டது, இனிமே நாம் செயல்பட துவங்குவதுதான் வேலை. தேர்தல் வேலைகளை நாம் இப்போதே எப்படி அந்த பனித்தேனீக்கள் 3வது நாளிலிருந்தே தொடங்குகிறதோ அது மட்டுமல்ல, நீங்கள் இன்றிலிருந்தே தொடங்க வேண்டும், இப்போதே தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தல் பணிக்குழுவினர் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. திருக்குர்ஆனிலே தேர்தல் குறித்து ஏதாவது இருக்கிறதா என்று நான் தேடி பார்த்தேன். திருக்குர்ஆனிலே தேர்தல் இருக்கிறதா என்று நான் தேடி பார்த்த பொழுது அதிலே
ஷஹாதத் சாட்சி சொல்லல் குறித்து இருக்கிறது. திருக்குர்ஆன் 2வது அத்தியாயம் அல் பஹரா, அதிலே அழைக்கப்படும் போது சாட்சிகள் மறுக்கக்கூடாது என்று இருக்கிறது. நாங்கள் வழக்கறிஞர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய வேண்டிய அந்த அத்தியாயம் அல் பஹரா. அதில் ஒரு ப்ரோனோட்டு, ஒரு கடன் உறுதி சீட்டு எப்படி எழுத வேண்டும், அதற்கான வாசகங்கள் யார் சொல்ல வேண்டும், அதை எப்படி எழுத வேண்டும், அதற்கு யார் யார் சாட்சி இருக்க வேண்டும், சாட்சிகள் வரும்போது அழைக்கும் போது மறுக்கக்கூடாது, அவர்கள் ஒரு பெண்களாக இருந்தால் எத்தனை சாட்சிகள் இருக்க வேண்டும் என்று நிறைய விஷயங்களை அந்த குர்ஆனிலே சொல்லும்போது எனக்கு இப்போ சொல்லும்போதே உடம்பெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறது. அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் சாட்சிகள் அழைக்கப்படும் போது மறுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இப்பொழுது உங்களை சாட்சி சொல்ல அழைத்திருக்கிறார்கள். அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்க இந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் சாட்சி சொல்ல வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்காளர் பூத் ஸ்லிப்பு தான் அந்த சாட்சி அழைப்புக்கான அழைப்பாணை. நீங்கள் அந்த அழைப்பானை எடுத்துக்கொண்டு இதுவரை நடந்த இந்த அரசின் அவலங்களுக்கு நீங்கள் சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறீர்கள். நீங்கள் மட்டும் சாட்சி சொல்வதில்லை, ஒவ்வொருவரையும் சாட்சி சொல்ல அழைத்து போக வேண்டும். யாரெல்லாம் சாட்சியாக இருந்திருக்கிறார்களோ, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை இந்த மௌனமான புரட்சி மூலம்தான் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். அதற்கான முன்னெடுப்பு தான் இந்த பணிக்குழுவினர் மாநாடு. சாட்சியத்தை மறைத்து விடாதீர்கள், அதை மறப்பவரின் உள்ளம் குற்றம் புரிந்தது என்று அதே அல் பஹரா வசனம் 283 கூறுகிறது. அதனால எனக்கு தெரிஞ்சு கடையநல்லூரில் அதிகமான இப்போ மாமா குறிப்பிட்டு சொன்னார்கள், முஸ்லீம் பெருமக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஆனால் வாக்களிக்க வர தயங்குகிறார்கள். போலிங் பர்சன்டேஜ் பார்த்தா குறைவாக இருக்கிறது. நமக்கு என்ன, நம்ம வெயிலில் போய் நின்று போடணுமா, அவர் தானே எம்எல்ஏ ஆக போகிறாரு, அவர் தானே எம்பி ஆக போகிறாரு, நமக்கு என்னன்னு இருந்து விடுகிறார்கள். அதனால் நீங்கள் அந்த சாட்சியங்களை மறைப்பது நன்மைக்கு நீங்கள் சாட்சி சொல்ல வந்தால் அது நன்மையில் இருக்கும். நீங்கள் சாட்சி சொல்லாமல் வராமல் இருப்பது கூட அது தீமையில் தான் முடியும் என்பதை நாம் நிறைய தேர்தல் முடிவுகளிலே பார்த்திருக்கிறோம். அதனால் நீங்கள் கூடியவரை அதிகமான வாக்குகளை பதிவு செய்ய நீங்கள் எல்லோரும் உதவி செய்ய வேண்டும். நானெல்லாம் தேர்தல் களங்களிலே மதியம் 3 மணிக்கு மேலே அந்த வாக்காளர் ஜாபிதாவை எடுத்து பார்ப்பேன். எத்தனை ஓட்டுகள் பதிவாயிருக்கிறது, யாரெல்லாம் இதுவரை பதிவு செய்யப்படவில்லை விடுபட்டிருக்கிறதோ அந்த ஓட்டுகள் நமக்கான ஓட்டுகள் என்றால் அவர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்வேன். நீங்கள் சீக்கிரம் போய் அந்த வாக்குகளை பதிவு செய்யுங்கள் என்று. அதனால் நீங்கள் அந்த பணிகள் எல்லாம் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். இந்த இதை பொறுத்தளவில் தேர்தல் என்பது அது ஒரு அழகிய பரிந்துரை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குர்ஆனிலே 4வது அத்தியாயம் அன்னிஷா பெண்களை பற்றின உள்ள இதில் அதில் சொல்லியிருக்காங்க, அழகிய பரிந்துரை செய்பவருக்கு அதில் பங்கு உள்ளது, தீய பரிந்துரை செய்பவருக்கும் அதில் பங்கு உள்ளது. நீங்கள் நல்லவரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும், தீயவரைக்கை நீங்கள் பரிந்துரை செய்தனால் அதற்கு தீய பலன்களை நாம் அனுபவிக்க நேரிடும் என்பதை மிக அழகாக அந்த திருக்குர்ஆனிலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டில் நீதி, நேர்மை, நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கான நமக்கு ஒரே ஆயுதமாக இருப்பது இந்த வாக்குச்சீட்டு ஒன்றுதான் என்பதை நாம் மனதிலே உறுதி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். புகாரி முஸ்லிம்ல அந்த ஹதீஸிலே சொல்லியிருக்கிறது, உனது கடமையை நிறைவேற்று, உனது உரிமையை அல்லாவிடம் கேள் என்று சொல்லியிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய கடமை வாக்களிப்பதாகத்தான் இருக்க வேண்டும். அந்த வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நாம் அதை வாக்குச்சாவடிக்கு ஒவ்வொரு வாக்காளர்களையும் கொண்டு சேர்த்து அதை நாம் வெற்றி ஒன்றே குறிக்கோளாக இருந்து அதை வழிநடத்திட வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்தளவில் நிறைய பேர் சொல்லுவாங்க, தேர்தல் விதிமுறைகளும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் உண்டு. ஆனால் சட்டங்கள் நிறைய சொல்லியிருக்கு. ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும். சில நேரங்களில் குர்ஆனில் மட்டும் இல்லை, நிறைய நீதி நூல்களையும் படிக்கணும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீ எந்த அளவையால் அளக்கலாயோ அதே அளவையால் உனக்கு அளக்கப்படும் என்று. நீ என்னை மோசடி, இப்போ தேர்தல் அவங்க எதிரிகள் நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய எதிரி தான் தீர்மானிக்கிறான் என்று சொல்கிறது. அவர்கள் ஆயுதத்தோடு வரும்போது நாம் நிராயுதபாணியாக நின்றிருப்பேமானால் நிச்சயம் நாம் வெற்றியை கைக்கொள்ள முடியாது. அதனால் சட்டங்களும் இருக்கின்றன, விதிமுறைகளும் இருக்கின்றன, விதி விலக்குகளும் இருக்கின்றன.
அதனால் நம்ம அந்த விதி விலக்குகளையும் கையில் வச்சுக்கணும். சட்டங்கள் வந்து சில விஷயங்கள் சொல்லுது, அதை வந்து நம்ம கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஒரு தேர்தலை பொறுத்தவரை முக்கியமானது வந்து வேட்பாளரின் வேட்புமனு. இந்த வேட்புமனு எப்படி தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே வந்து உங்கள்கிட்ட கொடுத்த இந்த கையேட்டில் வந்து மிக விளக்கமாக சொல்லியிருக்கேன். அதில் வந்து ஒரு படிவம் 2B, சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவில் 2Bங்கிற ஒரு படிவத்தை வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வந்து பகுதி 1 வந்து ஃபில்லப் பண்ணணும். அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் படிவம் பகுதி 2 வந்து நிரப்பணும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வந்து முன்மொழியதுக்கு ஒரு வாக்காளர் போதும் அந்த தொகுதியில். ஆனால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியை வேட்பாளரை முன்மொழிவதற்கு 10 வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும் அந்த தொகுதியில். ஆனால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தளவு இதற்கு முன்னால் பேசிய நமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், அருகிலே கேரளாவிலே அது நம்மளுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறது, நாம் அதன் பெருமையை தான் இன்னும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் என்று. தமிழ்நாட்டிலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் நிறைய தொகுதிகளை வென்றெடுக்க வேண்டும், அதிகமான வாக்குகளை பெற வேண்டும். சென்ற முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டணி கட்சியில் உங்களுக்கு 5 இடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன பாருங்க, உதயசூரியன். ஆனால் நீங்கள் ஜெயிச்சது இந்திய யூனியன் முஸ்லீம் கடையநல்லூர் மட்டும்தான். நீங்கள் 5ஐ ஜெயித்திருந்தால் இன்னொரு உதயசூரியனும் உங்களுக்கு உதைத்திருக்கும். ஆனால் இப்பொழுது நீங்கள் கிடைக்கக்கூடிய மொத்த தொகுதியும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவா. அதற்காகத்தான் நான் இந்த மாநாட்டிலே பங்கேற்பதற்கு நான் வந்து முதல்ல ஒத்துக்கொண்டேன். மற்றொன்றையும் நான் சொல்ல வேண்டும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டில் செந்தூர் பாண்டியன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று. செந்தூர் பாண்டியன் வேற யாரும் அல்ல, இது ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி. எனக்கு முன்னால் பேசியவர் சுப்பிரமணியன், இதோ செந்தூர் பாண்டியன், 2 பேரும் முருகனுக்கு அரபிலே ஜமால், அழகன்னா ஜமால் தான் நீங்க தான் முருகன், வேற ஒன்றுமில்லை. இப்போது நிறைய பேர் வேலை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வேலையே நம்மளுடைய வேலையை முடிப்பது தான். நாம் அந்த இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இது ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி. இது வந்து நீங்கள் வந்து வழிபாட்டு முறையிலே வேறுபட்டு இருக்கலாமே தவிர நாம் எல்லாம் மாமன் மச்சான்களாகத்தான் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இங்கே இந்த மேடையில் இப்பொழுது நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வேட்புமனுக்கு படிவம் 26, அதாவது ஒரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள், அசையும் அசையா சொத்து விவரங்கள் அதெல்லாம் குறிப்பிட்டு வந்து நம்ம சொல்ல வேண்டும். அதுக்கடுத்து அவர் ஏற்கனவே சொன்னது போல் வேட்பாளர் வந்து ஒரு முகவரை நியமிக்கலாம். வேட்பாளர் முகவரை நியமிக்கிறதுக்கு ஒரு படிவம் இருக்குது. அந்த படிவத்தை பூர்த்தி செய்து அவரை நியமிக்கலாம். அவரை விளக்குவதற்கும் அதுக்கான படிவங்கள் விவரங்கள் எல்லாம் நாம் வந்து இந்த குறிப்பேட்டில் வந்து விவரமாக சொல்லியிருக்கிறேன். அதனால் அதெல்லாம் நீங்கள் பின்பற்றினீங்களா நிச்சயமாக ஜெயிக்கலாம். அதை விட வந்து தேர்தல் பணிகள் இருக்கும்போது முதல்ல குறிப்பாக வந்து அதிகாரிகள்கிட்ட வந்து நம்ம வந்து கொஞ்சம் கண்ணியமாக நடந்துக்கிட்டாலே நிறைய வேலை முடியும். என்னையை பொறுத்தளவில் நான் வந்து அதிகாரிகள்கிட்ட வந்து மாமா முகமது அபூபக்கருக்காக இருக்கட்டும், மாமா நவாஸ்கனி அவர்கள் 2 பேருக்கும் நான் தான் தேர்தல் வேலை பார்த்தேன் என்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. ஏனென்று சொன்னால் இன்று தமிழ்நாட்டிலே ஒரு குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலே மாமா முகமது அபூபக்கர், பாராளுமன்றத்திலே இரவு 12 மணி தாண்டியும் நமது மாமா நவாஸ்கனி அவர்கள் அங்கே உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் முதலாக ஏணி சின்னத்தில் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் 2 பேருடைய வேட்பு
கடந்த முறை இப்போ கடையநல்லூர் சட்டமன்ற தேர்தலில் கூட 2 கேண்டிடேட் இருந்தாங்க. ஏன்டா அந்த அதிகாரிகள் கேட்டாங்க, சார் 2 கேண்டிடேட் அதிகமாக இருக்குது, அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் 2 இது வைக்கணுமே, எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, இதுக்கான மிஷின் எத்தனை பூத்து இருக்கோ அத்தனை பூத்துக்கும் அடிஷ்னலாக ஒவ்வொரு இது வேணும் அப்படின்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து ஒரே மிஷினுக்குள்ளே கொண்டு வந்துடும்னு நான் கூடுதலாக 4 பேர் போட்டதில் 2 பேரை வாபஸ் வாங்க வச்சோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே 4 பேர் போட்டிருக்கோம், அடிஷ்னலாக கூட 2 போட்டு வச்சுக்கிட்டணும். 2 பேரை வாங்க வச்சோம். அவங்க பரவாயில்ல, இவங்க நமக்கு நிறைய ஒத்துழைக்காங்க, அப்போது இவங்களுக்கு நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க, ஒரு இதை வச்சுக்கணும். ஆனால் இவங்க நம்மளுடைய ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிடக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்களை வந்து இப்போ வந்து தேர்தல் நேரங்களில் வந்து அந்த யுக்திகளை வந்து அப்பப்போ நம்ம கைக்கொள்ள வேண்டும். அதற்கு வந்து நம்ம வந்து அனுபவம் காரணமாக இருக்கும். நீங்கள் தேர்தல்களில் வந்து தீவிரமாக பங்கெடுத்தீங்கன்னா நமக்கு எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் நான் இப்போ ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து குடிக்கும்போது குடிக்கணும், சாப்பிடும்போது சாப்பிடணும் மாதிரி தேர்தல் வேலை பார்க்கும்போது தயவுசெய்து வேறு வேலைகளை ஒதுக்கி வச்சுருங்க. நிறைய பேர் நம்ம தேர்தல் வேலைகளை வந்து ஏதோ நம்ம கட்சியில் இருக்கோம், இன்னைக்கு வந்து தலைவர் முன்னாடி போனால் நம்ம சில பேர் வேட்பாளர் கூடயே போவாங்க. நான்லாம் மாமாட்ட கேளுங்க, இல்லை நவாஸ்கனி மாமாட்ட கேளுங்க, அவங்க கூட பிரச்சாரத்துக்கு ஒரு நாள் கூட போனது கிடையாது. நம்மளுடைய வேலை வந்து வெளியில் போய் தேர்தல் வேலைகளை நமக்கு கொடுத்த பணிகளை செய்வது தான். நான் முதல் நாள் வந்து மாமா அபூபக்கர் அவர்கள்ட்ட வந்து 2 நாள் திணறி போயிட்டேன். எனக்கு வந்து எந்தெந்த வாகனங்கள் எல்லாமே நான் தான் வாங்கணும், வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கான படிவங்களை நான் தான் நிரப்பணும், வாகனங்களுக்கு அந்த ஆர்சி இதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணணும், எல்லாம் திணறி போனோன்னே மாமாட்ட கேட்டேன், மாமா பொறுப்புகளை பகிர்ந்து அளித்தா மட்டும்தான் நம்ம இந்த தேர்தல் வேலைகளை சுமூகமாக செய்ய முடியும். சமையலுக்கு கூட ஒரு தனியாக ஒரு ஆளை போட்டு சமையல் வேலைகளை பார்த்துக்கிட்டாங்க. வாகனங்களுக்கு நம்மளுடைய இந்த ஐடி விங்கோட ஒருங்கிணைப்பாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் அப்துல் ஜப்பார் அவர்கள் வந்து ஒப்படைச்சாங்க. அவர் வந்து சொன்னார், இந்த வேலைகளெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுதேன் அப்படின்னாரு. நான் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் இவரை அறிமுகப்படுத்தி வச்சு, எனக்கு பதில் இவங்க தான் வருவாங்க, நீங்கள் இந்த வாகன படிங்களை, எனக்கு அதுக்கு பிறகு வாகனத்தை பற்றின எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நம்மளுடைய வேலைகள் வந்து குறையும் போது மற்ற வேலைகளுக்கு வந்து நம்ம அதிகமாக கவனம் செலுத்த முடியும். ஆனால் வேலை வந்து ஏதோ ஏனோ தானோன்னு பார்க்கக்கூடாது, முழுவதுமாக அர்ப்பணிப்போடு பார்க்கணும். இப்போ ஒரு வேட்பாளர் கிடைத்திருக்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரு விதை. நம்ம வந்து அந்த விதையை வந்து பூமியில் ஊன்றி அதை மரமாக்கி அதிலிருந்து பலன்களை அனுபவிக்கணும்னு நினைக்கணும். ஆனால் நிறைய பேர் விதையே சாப்பிட்றன்னு நினைக்காங்க, அதுதான் பிரச்சனை. விதையவே சாப்பிட்றன்னு நினைக்க தான் பிரச்சனை. அந்த விதையை எல்லா கட்சியிலையும், நான் எந்த கட்சி இந்த கட்சின்னு குறிப்பிட்டு சொல்லலை, எல்லா கட்சியும் 1000 வேறுபாடுகள் இருக்கும். நமக்கு ஒரு வேட்பாளர் தான். அறிஞர் அண்ணா சொல்லுவார், சேலை பீரோல் நிறைய இருக்கும், ஆனால் ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் ஒரு சேலையை தான் எடுத்து கட்டிட்டு போக முடியும், 3 சேலையை கட்டிட்டு போனால் அசிங்கமாக இருக்கும். அதனால் ஒரு வேட்பாளர் தான் நிறுத்த முடியும். அந்த ஒரு வேட்பாளர் நம்மளுடைய வேட்பாளர், நான் தான் வேட்பாளர், நீங்கள் தான் வேட்பாளர்னு ஒவ்வொருத்தரும் நிற்கணும். நம்ம இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் அப்படின்னா நான் தான் வேட்பாளர்னு சொல்லி தான் நம்ம தேர்தல் வேலைகளை பண்ணணும். அப்போ தான் வெற்றி பெற முடியும். ஷெல்லி அவர்களுடைய ஒரு கவிதைகளை சொல்லியிருப்பார், மேற்கு காற்றே அப்படிங்கிற ஒரு கவிதையில் வந்து அவர் அழகாக சொல்லியிருப்பார். ஒரு பெரிய காற்று, மேற்கு காற்று வீசி அந்த மரங்கள்லாம் உடஞ்சி கிளைகளெல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். அப்பொழுது அந்த கிளைகளை மட்டும் அந்த காற்று முறிக்கவில்லை, அதோடு விதைகளையும் கீழே தள்ளி இருக்கிறது, அதன் மீதே மண் மூடி இருக்கிறது, மழை பொழிகிறது, அந்த விதை விருட்சமாக வளர்கிறது. ஒரு பழத்திற்குள் எத்தனை விதைகள் இருக்கிறது என்று எண்ணி விடலாம், ஆனால் ஒரு விதைக்குள் எத்தனை மரங்கள் இருப்பதை நாம் என்று எண்ணிவிட முடியாது. நீங்கள் இப்பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறார்கள், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறார்கள் என்று உங்களிடம் வருத்தம் தெரிகிறது. ஆனால் இவர்கள் விதைகள், இதற்குள் 1000 விருட்சங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த விதையை விருட்சமாக்கும் ரகசியம் உங்களிடம் தான் உள்ளது. அதற்கு நீர் ஊற்றவும் அதற்கான சூழ்நிலையை உருவாக்கவும் நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதியேற்றுக் கொண்டால் இந்த ஒவ்வொரு விதையும் விருட்சமாகும். அதற்காகத்தான் இந்த தேர்தல் பணிக்குழுவினர் மாநாட்டை நமது பேராசிரியர் அவர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நீங்கள் இங்கே வந்து நிறைய காலையிலேருந்து நிறைய தேர்தல்களை எப்படியெல்லாம் பங்கெடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எதிரிகளை வந்து நம்ம ஈஸியாக வந்து எடை போட்டுற முடியாது. அவர்களை வந்து எந்த விதமான சட்ட மீறலையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஏன் இது ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு பேராசிரியர் சொல்லுதாருன்னா, தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் PLA 2ன்னு சொல்லுவாங்க, பூத் லெவல் ஏஜென்ட், வாக்குச்சாவடி பாகநிலை முகவர் 2, அது கொண்ட ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் அப்படின்னா பிஜேபியும் எல்லா இதுலையும் போட்டிருக்காங்க, ஆனால் சில பகுதியில் உள்ள நுழையவே முடியாது, அங்கே இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து 234 தொகுதியில் அத்தனை வாக்குச்சாவடிகளுக்கும் பாகநிலை 2 முகவர்கள் இருக்கிறார்கள்.
முன்பு திமுக சட்டத்துறை சார்பில் ஏன் இந்தியாவிலேயே ஒரு கட்சியினுடைய சட்டத்துறை மிக வலுவாக உள்ளது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை தான். ஜெயலலிதாவை ஜெயிலுக்கு அனுப்பியதும் சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பியதிலிருந்து இன்று புதிதாக 80 வயதை தாண்டியவர்களுக்கு போஸ்டல் பேலட் கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பிலே வந்துருச்சு, போஸ்டல் பேலட் கொடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பீகார் சட்டமன்ற தேர்தலில் அந்த போஸ்டல் பேலட்டு, அதாவது நோயுற்றவர்கள், கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள், அதில் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து தனியாக போஸ்டல் பேலட் கொடுத்து இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வாக்குச்சாவடி அதிகாரிகள், அவங்க மூலம் அந்த பேலட் பேப்பரை வாங்கி அவங்களே ஓட்டு அதில் நிறைய வேலைகள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் கண்காணிப்பதற்காகத்தான் இந்த PLA 2 பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்க. அவங்கள நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் நிற்கிறதுனா அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நினைக்கணும். மாமா நிற்கும் போது நான் வந்து அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளரை நான் பார்க்கவில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராகத்தான் நின்று நாங்கள் அவரை வெற்றி பெற வைத்தோம். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் நினைத்தீர்களானால் அந்த PLA 2 கண்காணிப்பதற்கு ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் ஒரு வழக்கறிஞர், ஃபர்ஸ்ட் லெவல் கோஆர்டினேட்டர் FLC அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞரை நியமிச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த காவல் நிலையங்கள், இப்போ கடையநல்லூர் தொகுதிக்குள்ளே 8 காவல் நிலையங்கள் இருக்குது. இந்த 8 காவல் நிலையத்துக்கும் சேர்த்து ஒரு தொகுதி கோஆர்டினேட்டர், கான்ஸ்டுவன்சி கோஆர்டினேட்டர் சிசின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் இருப்பார். இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு எத்தனை தொகுதி இருக்கோ அதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருப்பார், ஒரு வழக்கறிஞர். இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு வார் ரூம்னு சொல்லி ஒவ்வொரு கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு மாவட்ட கழக அலுவலகத்திலும் வார் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், எதிர்க்கட்சியினர் ஏதாவது சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டாலும் நீங்கள் உடனடியாக உங்கள் அருகிலே உள்ள PLA 2 அவர்களை அணுகியோ, இல்லை என்றால் முதல்நிலை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞரை அணுகியோ, நீங்கள் வந்து இல்லைன்னா நேரடியாக தொகுதி ஏதோ ஒரு வழக்கறிஞரை, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞரையோ இல்லைன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞரோ அணுகி உங்களுடைய குறைகளை சொன்னீர்களானால் அவர்கள் அதில் இருந்து தீர்வு காண்பதற்கு ஆகச்சிறந்த முடிவுகளை எடுப்பார்கள். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீடியா நிறைய பிரச்சனைகள், எல்லா விதமான இதுலேயும் வந்து தவறான இதை வாக்காளர்களை பற்றி மாற்றி குறை சொல்வது. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து சின்னம் மேலே இருந்து 3வது இருக்கும், அவங்க சொல்லுவாங்க நீங்கள் கீழே இருந்து 3வது போடுங்கம்பாங்க. வாக்காளர்களை வந்து குழப்புவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே மாமா தேர்தலெலாம் நாங்கள் அந்த போஸ்டல் பேலட் மாதிரி இதை ரெடி பண்ணி எத்தனாவது சின்னம் எங்கேருந்து எல்லாம் போடணுங்கிறதெல்லாம் வந்து விரிவாக சொல்லியிருக்கோம். அதையெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் வந்து ஒவ்வொருவரும் இந்த தேர்தல் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்கிறேன், வரக்கூடிய 16வது சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மதச்சார்பற்ற அரசு அமைய வேண்டும். அதற்காக நீங்கள் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிற்கக்கூடிய இடங்களிலே ஏணி சின்னத்திலும், திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கின்ற தொகுதிகளிலே வந்து உதயசூரியன் சின்னத்திலே சொல்ல வேண்டும், வாக்களிக்க வேண்டும். நான் இந்த கட்டுரையிலே முடிவாக ஒன்றை சொன்னேன், வெளிச்சத்தை யார் வேண்டுமானாலும் கொண்டு வரலாம், ஆனால் விடியலை உதயசூரியனால் மட்டுமே கொண்டு வர முடியும். அந்த விடியலை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்க வேண்டும். இந்த மாநாட்டுக்கு அதற்கான சூளுரையை ஏற்போம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக நீதியரசர் GM அக்பர் அலி சாஹிப் அவர்கள் 6:22க்கு மகரிப் பாங்கு, 6:30 மணிக்கு திமுக தலைவர் தளபதி வந்துருவாங்க. அதுக்கிடையில் அங்கங்கே தொழுகிறவங்க தொழுகிறணும். இப்போ நிறைவாக நம்மளுடைய நீதியரசர் அவர்கள் அவருடைய கருத்தை பதிவு செய்வார்கள். அங்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, சேர் வெளியில் கிடக்குது, வெளியில் நிற்கிறவங்கெல்லாம் சேரில் உட்காருங்க தயவுசெய்து. இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, நிறைவான அந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க தயவுசெய்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற தேர்தல் பணிக்குழுவினர் மாநாட்டை தலைமையேற்று சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆசான் முனீருல் மில்லத் பேராசிரியர் அவர்களே, இந்த ஒரு அமர்வுக்கு துவக்குவரை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களே,
நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்களே, சகோதரர் அபூபக்கர் அவர்களே, இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, எனக்கு முன்னால் பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சுப்பிரமணியம், சகோதரர் செந்தூர் பாண்டியன் அவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் தேர்தல் விதிமுறைகளும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் என்பதை குறித்து அந்த களத்திலேயே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களும் சகோதரர் செந்தூர் பாண்டியன் அவர்களும் ஏற்கனவே உங்களிடம் விரிவாக உரையாற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சகோதரர் செந்தூர் பாண்டியன் அவர்கள் ஒரு புத்தகத்தில் அத்தனை விதிமுறைகளையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை தேர்தல் என்பது ஒரு அரசியல் கட்சிக்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு வேட்பாளருக்கோ அல்ல ஒரு பரீட்சை அல்ல. அவர்கள் சொன்னது போல் களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற உங்களுக்கான பயிற்சி, அந்த இடம் உங்களுக்கானது. நீங்கள் களப்பணியாளர்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்களோ, இந்த களப்பணியாளர்கள் எவ்வளவு விவரங்களை அறிந்திருக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் ஒரு வேட்பாளருடைய வெற்றி குறிப்பிடப்படுகிறது. அத்தகைய ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டுமென்றால் நீங்கள் எல்லோரும் அடிப்படை விதிமுறைகளை, அடிப்படை வழிமுறைகளை அறிந்திருக்க வேண்டும். இன்றைய ஒரு நேரத்தில் உங்கள் கையில் எங்களுடைய வேட்பாளர்களை ஒப்படைக்கிறோம். அப்படிதான் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இதுவரை செந்தூர் பாண்டியன் அவர்களும் சுப்பிரமணியம் அவர்களும் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு உள்வாங்கி இருப்பீர்கள். ஆனால் களப்பணி என்று வரும்போது யாரையோ நம்பி நாம் விட்டுவிடுவது நமக்கு சரியாக இருக்காது. இந்த களப்பணிகளை நாம் ஒவ்வொருவரும் எத்தனை பேர் நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியலை பார்த்துருக்கிறோம்னு கேட்டு பார்க்கணும். உங்களுடைய முதல் வேலையை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னாக்க, அந்தந்த தொகுதியில் நம்ம வாக்காளர் பட்டியலை பார்த்துருக்கோமா, அதை சரி பார்த்துருக்கோமா, எவ்வளவு பேரோட வாக்காளர் பெயர் விடுபட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? புள்ளி விவரம் என்ன தெரியுமா உங்களுக்கு? எல்லா சமூகத்திலும் இருக்கக்கூடிய 18 வயதுக்கு மேற்பட்ட அவ்வளவு பேருடைய வாக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், வாக்காளர் பட்டியல் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றால், இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை அவ்வளவு பேரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்பது ஒரு உண்மை. இதுவரையிலும் நம்ம சரி பார்த்ததே கிடையாது. தயவுசெய்து போய் சரி பாருங்க. அந்த பட்டியலில் இருக்கிற பிரகாரம் நமது தெருக்களில், நமது வார்டுகளில், நமது ஊர்களில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள்லாம் பதிவாயிருக்காங்கன்னு பாருங்க. அதான் முதல் வேலையை. அதை நீங்க முதல்ல சரி பார்த்தீங்கன்னாங்க தான் உங்களுக்கு நேரடியாக இவர்கள் தான் வாக்காளர்கள்னு தெரியும். அந்த வாக்காளர்களை இப்போ சரிபார்த்து நீங்கள் கொண்டு வந்தால்தான் இவர்கள் எல்லாம் நமக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு தைரியத்தில் நம்ம போய் நிற்கலாம். மறுபடி சொல்கிறாங்களே, நானும் இத்தனை எலெக்ஷன் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 5 பேர், ஏன் 4 பேர் தேர்வாகவில்லைன்னு ஒரு நிமிஷம் நம்மளை நாமே கேள்வி கேட்டுக்கணும். காரணம் யாரு? எந்த அளவுக்கு அவர்களுடைய வெற்றிக்காக நாம் உழைத்தோம்னு நினைச்சு பாருங்க. ஏதாவது ஒருத்தங்க போய் எலெக்ஷனில் நின்னுறாங்க, அவங்களாம் ஜெயிச்சு வந்துடுறாங்கன்னா அப்புறம் நமக்கு என்ன வேலை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன் நம்மளால் அவங்கள ஜெயிக்க வைக்க முடியல? இந்த ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த களப்பணியாளர்கள் கையில் தான் இருக்குது. எங்களுடைய காலத்திலலாம் நாங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கோம். தேர்தல் பணி அப்படிங்கிறது என்றைக்கு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்கு தான் அன்னையிலேருந்தே எங்களுக்கு தேர்தல் வேலை ஆரம்பிச்சிருது இப்படி அர்த்தம். வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கணும், அதில் வீடுபட்டிருக்கிற பார்க்கணும், ஒரு குடும்பத்தில் எத்தனை வாக்குகள் இருக்குன்னு தெரியணும், அதெல்லாம் எப்படி அவங்களையெல்லாம் ஒருங்கிணைக்கிறது, ஒரு வீட்டிலிருந்து அவர்களை கொண்டு போய் ஒரு பூத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்களை வாக்கு பதிவு செய்கிற வரலையும் இருக்கிற வேலை அப்படிங்கிறத அவங்கவுங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். நான் இந்த ஒரு நேரத்தில் தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் எம்எல்ஏ அவர்களுக்கும் கேட்டுக்கிறேன், நீங்கள் இப்போ பேசுகிறத விட யாரெல்லாம் நீங்கள் ஏஜெண்டாக நியமிக்க போகிறீங்க, யார் போலிங் ஏஜெண்டாக வைக்க போகிறீங்க, யார் கவுண்டிங் ஏஜெண்டாக வைக்க போகிறீங்க, யார் தேர்தல் களப்பணியில் இருக்க போகிறீங்களான்னு அதெல்லாம் ஐடென்டிஃபை எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நாங்கள் கிளாஸ் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செந்தூர் பாண்டியன் அவர்கள் அதை ஒத்துக்கொள்வார்கள். ஏன்னா ஒரு பொதுவான ஒரு மன்றத்தில் நாங்கள் மட்டும் பொதுவாக எது வேணாலும் பேசிட்டு போயிடலாம்.
ஏன்னா வரப்போகிற எலெக்ஷனில் வந்து எத்தனை சீட்டு கிடைக்கிறது பிரச்சனை இல்லை, எத்தனை பேர் தோற்கடிக்கப்படாமல் ஜெயிக்க வைக்க போகிறீங்கிறது தான் என்னோட கேள்வி. நிச்சயமாக உங்கள்கிட்ட கேட்குறேன் நான், எத்தனை பேர் நிற்க போகிறோம், எத்தனை தொகுதிங்கிறது இல்லை, நிற்கிறவங்களை ஜெயிக்க வைக்க போறீங்களா இல்லையா? அது உங்கள் கையில் இருக்குது. யாரோ எடுப்பாங்க, யாரோ போய் போடுவாங்கங்கிறதெல்லாம் இப்போ கிடையாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளரை அடையாளம் கண்டு, அது யாருங்கிற வாக்காளர் இல்லை, எல்லாருமே வாக்காளர்கள். உங்கள் தொகுதியில் இருக்கிற எல்லாருமே உங்களுடைய வாக்காளர்கள். அவர்களை எப்படி அணுக வேண்டும், அவர்களிடம் எப்படி பேசணும், அவங்களை எப்படி கொண்டு வந்து நம்மளுடைய வேட்பாளருடைய சின்னத்தில் அவங்களும் ஓட்டு போட வைக்கணுங்கிறது உங்கள் கையில் இருக்குது. சும்மா வந்த ஒரு கூட்டத்தில் வந்து அவங்க யாரோ அந்த வேலையை பார்த்துக்குவாங்க அப்படி நம்ம நின்னோம் அப்படின்னாக்கா உங்களால் முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், தகவல்கள் உங்களுக்கு நிறைய தெரிக்கணும். முதல் தகவலே எனக்கு தெரிஞ்ச வரலையும் நீங்கள் உங்களுடைய வாக்காளர்களை, உங்கள் பகுதியில் உள்ள வாக்காளர்களை நீங்கள் அடையாளம் கொண்டுக்கிட்டீங்களா? இல்லை. அதை முதல்ல செய்யுங்க. வாக்காளர் பட்டியலை ஒவ்வொருவரையும் எடுத்து வச்சு உங்கள் ஊரில் ஒரு குழு அமைக்கணும். ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு குழு அமைக்கணும், ஒவ்வொரு வார்டுக்கு ஒரு குழு அமைக்கணும், ஒவ்வொரு தாலுக்காவுக்கு ஒரு குழு அமைக்கணும். அந்த இருக்கக்கூடிய சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு தேர்தல் பொறுத்தவரையிலையும் ஒரு குறைந்தபட்சம் 1.5 லட்சத்துலேருந்து அதிகபட்சம் 2.5 லட்சம் வாக்காளர்கள் ஒரு தேர்தல் ஒரு இருப்பாங்க தொகுதியில். அந்த 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் பேரை வாக்காளர்கள் நீங்கள் சரி பார்த்து அதுக்கு ஒரு இத்தனை பேருக்கு இவ்வளோ வாக்காளர்கள், அல்லது அந்தந்த கதவிலக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு வீடு இருக்குனாக்கா அது எத்தனை வாக்காளர்கள், இத்தனை பேருக்கு நீங்கள்லாம் இதோட பொறுப்பு, இந்த வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு, இந்த வாக்காளர்களை நேரடியாக அணுக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு எத்தனை வேட்பாளர்கள் நாம் நிற்கிறோமோ அத்தனை வேட்பாளர்கள் நம்ம தலையிட்டு நம்ம அவர்களை ஜெயிக்க வைக்க முடியும். அது மட்டும் தான் நினச்சி கொண்டீங்க. 4 பேர், ஏன்னா எப்போவுமே நமக்கு அனுபவத்திலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும். 5 பேர் நின்ற இடத்தில் 4 பேர் தோற்று போய்விட்டார்கள் அல்லது தேர்வு செய்யப்படவில்லை அப்படின்னாக்க அது ஒரு அனுபவம். அதில் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அந்த பாடத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன? யாரையோ நம்ம விட்டுட்டு போகிறதா இல்லை, நான் ஜெயிக்க வைப்பேன், அது என் கையில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம்களுடைய அவ்வளவு உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கிறேன், இந்த வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. அது உங்களால் முடியும். எப்படி முடியும்? நீங்கள் நிறையா இன்ஃபர்மேஷன் வச்சுக்கணும். இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் இன்ஃபர்மேஷன், அவர் சுப்பிரமணியம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், இந்த புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் இன்ஃபர்மேஷன். ஒரு கவுண்டிங் ஏஜென்ட், ஒரு போலிங் ஏஜென்ட்டு அவருக்கு எப்படியெல்லாம் எதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ அவ்வளவும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு போலிங் பூத்துக்குள்ளே போய் உட்கார்ந்தாக்கா எதெல்லாம் நடக்குமோ, எதெல்லாம் முறைப்படி நடக்குமோ நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி என்னால் சொல்ல முடியும். ஒரு 500 பக்கத்துக்கு இருக்குது தேர்தல் ரெகுலேஷன், எவ்வளவும் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அவ்வளவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. தேர்தல் ரெகுலேஷன் அப்படின்ட்டு 500 பக்கத்துக்கு இருக்குது. ஒவ்வொரு பூத்தில் ஆரம்பித்து ஒரு பூத் ஏஜென்ட் எப்படி இருக்கணும், ஒரு பூத்தில் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கணும், ஒரு பூத்தில் எப்படி ஒருத்தர் உள்ள நுழைஞ்சா என்ன நடக்கணும், முதல் அதிகாரி என்ன பண்ணணும், 2வது அதிகாரி என்ன பண்ணணும், 3வது அதிகாரி என்ன பண்ணணும், போலிங் பூத் ஏஜென்ட் எப்படி இவர் தான் வாக்காளர்னு எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த வாக்காளர் வந்து இல்லை அப்படின்னா அது எப்படி அப்ஜெக்ட் பண்ணணும், இந்த வாக்காளர்கள் போய் ஓட்டு போடுற வரையிலையும் ஓட்டு போட்ட பிறகு திரும்பி வந்த வரையிலையும் இந்த இவிஎம் மிஷின்லாம் எப்படியெல்லாம் சரி பார்க்கணும், இவ்வளவும் இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது நமக்கு தெரியாத விஷயங்கள் எப்படி விடுவீங்க? இவ்வளவு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சிருந்தாதான் இவ்வளோ எப்படி ஒரு வாக்காளர்களை அடையாளப்படுத்தி அவர்களை கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு குழு அமைக்கிறீங்களோ அதே மாதிரி போலிங் ஏஜென்ட்டுக்குன்னா அவங்களுடைய பணிகள் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் விட கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய பங்கு, உங்களுடைய பங்கீடு, உங்களுடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இது சரி நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்க இப்படி தான் இருப்போம். ஆனால் இதில் நான் முழுமையாக ஈடுபட வேண்டும், இதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த அறிவை நான் பெற்றுக்கணும், இவ்வளோ இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணிக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிவிட்டு நம்ம அதை செயல்படுத்திக்கிட்டு போனீங்கன்னா போதும் ஒவ்வொரு கட்டத்தில். ஏன்னா ஒவ்வொன்றுமே ரூல் ஆஃப் லா, சட்டத்தோட குறுக்கீடு இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. ஒரு வேட்பாளர் பதிவு ஒரு வாக்காளர் பதிவு செய்யப்படுகிறாருன்னா சட்டம், ஒரு வாக்காளர் நீக்கப்படுகிறாருன்னா சட்டம், ஒரு வாக்காளருடைய பெயர் மாறி இருக்கு அப்படின்னு அது சரிப்படுத்துறதுனா சட்டம். இதையெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஏதோ நம்ம பேர் வாக்காளர் இருக்கா அது கூட பார்க்கறது இல்லை. இதுவரையில் நம்முடைய பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கிறதா எத்தனை பேர் நம்ம சரி பார்த்துருக்கோம்? 100% பண்ணுறதில்ல. பெரிய நம்மளுடைய சமுதாயத்தை பொறுத்தவரையில் இன்னொன்று அவங்க கரெக்டாக சொன்னாங்க,
எல்லாருமே வந்து நல்லா பார்த்துருப்பீங்க. கடைசியாக தேர்தல் முடிஞ்சோன்னா 73% வாக்குப்பதிவுன்னு போடுவாங்க. என்ன அப்படின்னா 100 பேர் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள்னா ஒரு 73 பேர் கரெக்டாக வந்திருக்காங்க, பாக்கி 27 பேர் வரல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தானே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பொறுத்தவரையிலையும் அது 35% அப்படிங்கிறதுக்கு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, புள்ளி விவரம் இருக்குது. மற்றவங்க 75 பேர் போனாங்கன்னா இவங்க 35 தான் சொன்னாங்க. இது ஏன் நான் போகணும், யாரோ ஜெயிச்சு வர்றதுக்கு நான் ஏன் போகணும், இல்லை முடியாத காரியம், வீட்டில் ஆம்பளை இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லை, யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரில, ஏன்னா ஒரு பக்கம் இல்லிட்ரஸி, படிப்பறிவு இல்லை, தேவையில்லை, சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது. செந்தில்பாண்டியன் அவர்கள் சொன்னபோது இந்த ஒரு தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி வேலை, தான் ஜெயிக்கிறது பற்றி இல்லை, நீங்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி வேலை செய்யறதுக்கு இருப்பாங்க. எப்படியெல்லாம் தோற்கடிக்கப்படக்கூடாது, எத்தனை தொகுதிகள் கிடைக்கிறதோ அந்த ஒவ்வொரு தொகுதியிலும் அதிகபட்சம். ஏன்னா நம்முடைய வாக்குகளை மட்டும் இல்லை, நம்ம வாக்குகளே 100% போகலன்னாக்க இந்த ஒரு கட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உறுதிமொழி நான் கூட சொல்லணும். நிச்சயமாக நாங்கள் இந்த உறுதிமொழி எடுத்துக்கணும். எப்படின்னா இந்த ஒரு தொகுதி தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களை 100% கொண்டு போய் ஓட்டு போட வைக்க வேண்டும் என்ற உறுதிமொழி எடுத்துக்கீங்களா? 100% நம்முடைய வாக்காளர்களை முதல்ல பதிவு செய்யப்பட்டவர்களை கண்டுபிடிங்க, அவ்வளோ பேர் இருக்காங்களான்னு கண்டுபிடிங்க, அந்த 100% வாக்காளர்களையும் போய் ஓட்டு போடுறது வச்சிங்கன்னா போதும், நம்முடைய வேட்பாளர்கள் நிச்சயமாக ஜெயிப்பாங்க. அது பொறுத்த பிறகு விதிமுறைகள், தேர்தல் விதிமுறைகள்லாம் ஒரு பெரிய விஷயம். அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அது எப்படி அப்ஜெக்ட் பண்ணுறது, எப்படி உள்ளர இருக்கிறது, எப்படி சரி பார்க்குறது, இந்த வாக்காளர் வர்றது சரியில்லை, அது ஏதாவது மாற்று வாக்கு போடுறாங்க, பொய் வாக்கு போடுறாங்க அப்படின்னா அது எப்படி அப்ஜெக்ட் பண்ணுறது, அந்த அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பணம் கட்டுறது, அதுக்கு என்ன படிவம் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு பூத்தை பொறுத்தவரையிலும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் விட நீங்கள் ஒரு பூத் ஏஜெண்டாக இருக்கும்போது கடைசியாக என்னோட ஒரு எலெக்ஷன் அதிகாரி சொன்னார், எல்லா இவிஎம்ஐ பொறுத்தவரை எல்லாம் நல்லா இருக்குது ஜட்ஜு, ஆனால் அந்த கடைசியில் அந்த க்ளோஸ் பண்ண மறந்துடுறாங்கன்னாரு. வாக்கெல்லாம் முடிஞ்சு பதிவு பண்ண பிறகு இறுதியாக அந்த க்ளோஸ் பண்ண நேரம் வரும்போது அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த மிஷினை க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை க்ளோஸ் பண்ணாமே சீல் பண்ணிடுறாங்க. அது என்ன ஆகுதுனாக்கா எலக்ட்ரானிக்கில் அது என்ன ஆகிடுது அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஸ் வந்துடுது. அப்போ தான் நீங்கள் எண்ணிக்கைக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து ஒரு ரிசல்ட் வராது. அது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். இதுக்காகவே இருக்கக்கூடிய அவ்வளோ எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ்க்கும் அவ்வளோ பேருக்கும் நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம், எவ்வளோ செய்கிறோம் நாங்கள், ஆனால் இதில் வந்து நாங்கள் கோட்டை விட்டுறோம் அப்படின்னாங்க. ஆக ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களுடைய ஜாக்கிரதை, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தால் தானே உங்களுக்கு அதை பற்றியான அறிவு இருக்கணும் இல்லையா? அந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கணும். எலெக்ஷன் கமிஷனில் பொறுத்தவரை எலெக்ஷன் ரெகுலேஷனை பொறுத்தவரை நிறையா இருக்குது. உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகளை போய் பட்டன் தட்டி பார்த்தா தெரிஞ்சுக்கணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் யாரும் வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது யாரோ பண்ண வேண்டிய வேலைன்னு மட்டும் இருக்காதீங்க. இது நம்முடைய வேலை, நாம் செய்ய வேண்டும். நம்முடைய வேட்பாளர் நிச்சயமாக இந்த ஒரு தேர்தலில் எந்த விதத்தில் தோற்று போகக்கூடாது, அதற்கு நாம் காரணமாக இருந்துடக்கூடாதுங்கிற உறுதிமொழி எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த புத்தகத்தில் வந்து எல்லாமே இருக்குது. நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுலேருந்து தேர்தல் நடக்கக்கூடிய காலங்களில் கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகள்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் போய் நீங்கள் ஒரு ஏஜெண்டாக இருந்தாவோ, பூத் ஏஜெண்டாக இருந்தாவோ, போலிங் ஏஜெண்டாக இருந்தாவோ, கவுண்டிங் ஏஜெண்டாக இருந்தாவோ அதெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் என்னங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட நான் சொன்ன மாதிரி வாக்காளர்கள் பட்டியலை சரிபார்த்து ஒவ்வொரு வாக்காளர்களையும் நீங்கள் அடையாளம் கண்டு அது யாராக இருந்தாலும் நேரில் போய் அவர்களுக்கு வாக்கு பதிவு செய்ய வேண்டியதை கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிஷம் இருக்குது, அதுக்கு எல்லாம் தொழுதுருங்க. கரெக்டாக 6:25க்கு திமுக தலைவர் தளபதி வந்துடுவாங்க. அதனால் தொழுகிறவங்க உடனே தொழுகிட்டு வந்துருங்க. ஏன்னா மற்றவங்க நாங்கள் மேடையில் உள்ள நாங்கள் தொழுகிறோம்.